ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கைவல்ய உபனிஷத். भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवगीतय्यतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதில் நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம் விவிக்த தேசே சுகா. ஒரு நிமிஷம். விவிக்த தேசே ச சுகாசனஸ்தக சுச்சிஹ சமக்ரீவ சிரஷரீரக அத்யாசமஸ்தக அகலேந்திரியாணி நிருத்ய பக்த்யா ஸ்வகுரும் பிரணம்ய. இந்த உபனிஷத்துல இப்போ நிதித்தியாசனத்தை பத்தி விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மந்திரத்தில் நிதித்தியாசனம்ங்கிறது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். இப்போ நம்ம நிதித்தியாசனம்ங்கிறது எதற்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மாடு எப்படி அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதை வாய்க்கு கொண்டு வந்து அசப்போடுகிறதோ அதை போல் நம்ம அப்படியே வேதாந்த வகுப்புகள் இருக்கிற விஷயங்கள் உள்ள கடன் உள்ளே போயிட்டே இருக்கும். அப்புறம் அதை மறுபடியும் உட்காந்து அசை போடுதல், அதுதான் நிதித்தியாசனம். ஃபார் த எதுக்கு அப்படி அசை போடுது? ஃபார் த அசிமுலேஷன் ஆஃப் த ஃபுட். நாம் எதுக்கு அசை போடுறோம்? அசிமுலேஷன் ஆஃப் நாலேஜ். அந்த ஞானம் நம்மள ஓனப் ஆகணும். ஞானம்ங்கிறது வேற, அதை ஓனப் பண்றதுங்கிறது வேற. அது அசிமுலேஷன் பேரு. மயம், தன்மயம். அசிமுலேஷன் அந்த சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாறுறது, அதுதான் தன்மயம் ஆகுதல். அந்த மாதிரி ஞானம்ங்கிறது நம்ம தன்மயம் ஆகணும். அதுக்காக செய்யக்கூடிய நிதித்தியாசனம். இதுல புதிதாக ஒரு ஞானம்ங்கிறது கிடையாது. ஆல்ரெடி சிரவண காலத்தில் நம்ம பெற்று வச்ச ஞானத்தில் மனன காலத்தில் அது இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அது பெற்ற ஒரு ஞானத்தில் சம்சய ரஹித ஞானத்தை தான் ஆசைப்பட முடியும். சம்சயத்தோடு இருக்கும்போது மனனம் தான் பண்ண முடியும். அப்ப சம்சயமெல்லாம் ரஹிதம் ஆனதுக்கு அப்புறம் தான் விபரீத ஞானங்களுடைய வாசனைகள் நம்மளை தொந்தரவு பண்ணும். அகம் பிரம்மாஸ்மி நமக்கு அறிவுக்கு புரிஞ்சாலும் பழைய வாசனைகள் நம்ம இந்த சரீர அபிமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப திருப்பி அந்த எப்படி அந்த மனதை நம்ம அபியாசம் பண்ணி பண்ணி நான் இந்த சரீரம்ங்கிற பதிவை வச்சிங்களோ திருப்பி நம்ம என்ன பண்றோம்? ஆப்போசிட்டான ஒரு அபியாசம் பண்றோம், நான் சரீரம் அல்ல அப்படிங்கிறது தான் நிதித்தியாசனம். ஞானம் இருக்கும், அதில் நம்மளால டுவெல்லிங் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஸ் மச் டைம் ஆஸ் பாசிபிள். இது இவ்வளவு நாள் பண்ணணும், இவ்வளவு நாள் இத்தனை வருடங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய இண்டிவிஜுவல் இதை பொறுத்து அது மாறுபடும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? இந்த நிதித்தியாசனம் பண்றதுக்கு ரெண்டு டைப்பா பார்த்தோம். ஒண்ணு முதல்ல ஆரம்ப நிலையில நம்மள ஒரு தனியான இடத்தில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து என்ன விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லப்பட்டதோ, நிதித்தியாசனத்துக்கு பரமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதாவது சாஸ்வதகா இந்த மாதிரி ஒரு வேர்டு எடுத்து வச்சு அது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத தனியாக அமர்ந்து பண்றது ஒரு டைப் ஆஃப் நிதித்தியாசனம்.
இதுக்கு தான் சாமிஜி சொல்லுவார், ஒரு பையன் சைக்கிள் ஓட்டி பழகிறான்னா எடுத்தோன்னே பிரஃப் ரோட்டில் கொண்டு ஓட்ட முடியாது. அவன் என்ன பண்ணணும், ஒரு பார்க்கு, யாரும் இல்லாத இடத்துல, கூட்டம் அதிகமாக இல்லாத இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெடல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, ஆயுசுக்கு அங்கேயே ஓட்டிகிட்டு இருப்பான். கொஞ்சம் அந்த இது வந்தோடனே அது எப்படிங்கிறது வார்த்தையில விளக்க முடியாது. ஓரளவுக்கு அந்த ஃபார்ம் வந்ததுன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு வேர்டு இங்கிலீஷில், நல்ல கிரிக்கெட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, ஃபார்ம் வந்துட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், அது ஓரளவுக்கு அவன் ஓட்ட முடியுங்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த இது கிடைச்சிருச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறான், ரோட்டில் மெயின் ரோட்டில் ஓட்டி பழகிறான். இதை போல தான் ஃபர்ஸ்ட் நிதித்தியாசனங்கிறது எப்படி அந்த பையன் கிரவுண்டில் தனியாக பழகிறானோ அதை போல் நம்ம அமைதியாக நம்ம எண்ணங்கள் தியான காலம் மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரியே எல்லா டைமும், அதாவது டைம் கீப் அப் பண்ணுறது, சமக்ரீவ நேராக உட்கார்றது, இந்த தியானத்துக்குண்டான 6வது அத்தியாயத்தில் பகவான் என்னென்ன கண்டிஷன் சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் சுச்சி தேசே சமக்ரீவா ஆசனம் சுகாசனம் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி நிதித்தியாசனம் பண்றது, அதை சிந்தித்தல். இது ஃபர்ஸ்ட் டைப். இது பண்ணதான் கொஞ்ச நாள் ஆக வருடங்கள் ஆக என்ன ஆகும், அது அப்படியே நீங்கள் டிரான்சாக்சன் பண்ணும்போதே தியான காலம் இல்லாமல் நம்ம மற்றவங்களோட டிரான்சாக்சன் பண்ணும்போது உலக விஷயங்கள் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கும் போதே அந்த தியான காலத்தில் நீங்க எதை சிந்திச்சீங்களோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் அதாவது எத்தனை தடவை வருதுங்கிறது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் நிதித்தியாசனம். அப்புறம் இது எங்க போய் முடியும், கொஞ்சம் ஞாபகம் வந்தது, அப்புறம் கொஞ்சம் அதிகமாகி கடைசியில் பெற்ற ஞானத்தில் இருந்து நழுவாமல் ஐ கேன் டூ டிரான்சாக்சன் த்ரூ 24/7 சொல்ல முடியும் போதுதான் ஞான நிஷ்டைங்கிற இடத்துல போய் நம்ம நிக்கிறோம். இது ப்ரொசீஜர். உடனே படிச்சோடனே போய் நம்ம ஞான நிஷ்டைக்குள்ள இருக்க முடியாது. இட் வில் டேக் சம் இயர்ஸ். ஏன்னா மனதை அபியாசம் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொன்னாரு, விவிக்த தேசே, தனியான இடம். அப்படின்னா எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு நானும் பண்றனோ, இல்ல கூட்டமான கோயில போய் உட்காந்துட்டு நான் நிதித்தியாசனம் பண்றனோ பண்ணக்கூடாது. தனியான இடம்னா யாரும் இல்லை. இப்ப 4 மணிக்கு யாருமே வீட்டுல 10 பேர் இருக்கலாம், ஆனா காலையில் 4 மணிக்கு பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். விவிக்த தேசனா போய் தனியா காட்டுக்குள்ள போய் உட்காரணும் அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம், அது அர்த்தம். அடுத்து என்ன சொன்னாரு, சுச்சிகி, சுத்தமான இடமா இருக்கணும். ஏன்னா மன சுத்தம், சுற்றுப்புற சுத்தம் டிசைட்ஸ் மன சுத்தம். வேதாந்தம் படிக்கிறாங்கிறா அப்படிங்கறதுல எப்ப நீங்க உங்க மன சுத்தம் ஆயிடுச்சாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்க சுத்தி வச்சிருக்கிற பொருளை எப்படி ஆர்கனைஸா வச்சிருக்கீங்கிறதே டிசைட்ஸ் வர. சோ பகீர் சுத்தம் பிளேஸ் a very important role in ஆந்தர சுத்தம். அதனாலதான் சாஸ்திரம் சுச்சிக்கு சுத்தம் சொல்லிட்டே இருக்கும். அப்போ வெளியில இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கும். இப்ப சுத்தம் பண்றது அப்படின்னா என்ன, வீடு கூட்டி வீடு துடைக்கிறதா அப்படிங்கறது மட்டுமல்ல. இப்ப நீங்க நைட் என்ன பண்ணணும், நம்ம ஒரு சாண்ட் பண்ண பாத்தீங்களா, அந்த இடமே என்ன ஆயிரும், சம்ஸ்காரத்தின் மூலியமாக சுத்தமாகிறது. ஒரு பூஜை பண்றீங்க, அந்த வீடு சுத்தமாகும். சாண்டிங் பண்றீங்க, அந்த இடம் சுத்தமாயிரும். இது சம்ஸ்காரத்தின் மூலியமாக, ஒரு கர்மத்தின் மூலியமாக வீடு கூட்டி துடைக்கிறது மட்டும் அது பிசிக்கல் சுத்தம், அது வேண்டாம் இல்லைன்னு சொல்ல. இது என்ன ஆகும், சம்ஸ்காரத்தின் மூலமாக பூஜை, சாண்டிங், நல்ல விஷயங்களை கேட்கறது. இப்ப நீங்க 1 hour 5 to 6 வீட்டுல வேதாந்தம் கேட்கறீங்க, கேட்க சப்தம் ஒலிக்குது அப்படின்னாலும் அந்த இடம் என்ன ஆயிட்டு இருக்குது, சுச்சிகின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். சுத்தம்னா நறு எல்லாம் தொடச்சு வைக்கிறது மட்டும் சுத்தம் அல்ல. அதை இவர் சொல்ற இடம் அந்த சுச்சிகி, அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கணும். அப்ப கோயிலுங்கும் போது கண்டிப்பா அந்த இடம் சுத்தமானது, ஆனா கூட்டம் இருக்கக்கூடாது. சுச்சிகிங்கிறது நல்ல இடம் கோயில். ஏன்னா வீட்டுல பூஜை இல்லாதவங்க பண்ணாதவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கோயில் சுத்தமான இடம் சொல்லுவோம். ஏன்னா வேத மந்திரங்கள், கோமங்கள், டெய்லி பூஜை, 6 கால பூஜை 4 கால பூஜை நடந்துட்டு இருக்கிற கண்டிப்பா சுத்தம் தான். ஆனா என்ன இருக்குங்க, ஜனக்கூட்டம் இல்லாத டைமாக போய் பார்க்கணும், இல்ல அந்த மாதிரி கோயில போய் உட்காரணும். அடுத்தது உட்காரிடம் சமமாக இருக்கணும். ஏற்ற இறக்கமாக உட்கார்ந்து கூடாது. ஏன்னா உளுந்துருமா சாஞ்சிருமா இந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. நல்ல தரையில நம்ம இதுல பார்த்தோம், 6வது அத்தியாயத்துல பார்த்தோம், ஒரு ஜமக்காலத்தை விடிச்சுட்டு உட்கார்ந்தா போதும். ஒரு தரையில சமமான தரையில் அமரணும். அப்புறம் பயரகிதம், அடுத்த 4வது பாயிண்ட், பயரகிதமான, பயம் வர்ற மாதிரி ஒரு ஸ்தானம், பயரகித ஸ்தானம். அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ற போய் சுடுகாட்டுல போய் உட்காந்துக்கிறதோ, இல்ல பாம்பு தேடு இதெல்லாம் ஊறுற இடமாகவோ, மிருகங்கள் இருக்கிற இடமோ போக கூடாது. என்னன்னா நம்ம எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்து இருக்கிறோங்கிறத மறக்கிறதா பெஸ்ட். அதுதான் இந்த இடம். இங்க உட்கார்ந்துருக்கோங்கிறத ஞாபகம் வரக்கூடாது. இப்ப ஒரு செருப்பு, புது செருப்பு, நல்ல செருப்புன்னு எப்ப சொல்றோம், அது கடிக்காத வரைக்கும் அது நல்ல செருப்பு, அது நான் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது நல்ல செருப்பு. அந்த மாதிரிதான் நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அந்த இடம் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது.
அது எந்த வகையிலும் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அமைதிங்கிற ஒரு இடமாக அது நமது இடமாக இருக்கணும். மற்றவங்க இடத்துல போய் வந்துட்டு மற்றவங்க வந்தா நம்ம எந்திரிக்கணும், மற்றவங்க வந்தா நம்ம அந்த மாதிரி இடத்துல போய் கொள்ளலாம். நம்மளுடைய இடம் நமக்கு யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமாக இருக்கணும். அடுத்தது 5வது பாயிண்ட் காலத்தை பத்தி சொல்றார். காலம்னா சுக காலம். அதாவது காலம் எப்படி தியானத்துக்கு உண்டான காலம் தான் நிதித்தியாசனம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதும் உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நிதித்தியாசனத்துக்கு காலம் ரொம்ப முக்கியம். எப்படி தியானத்துக்கு ஒரு காலம் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில 6 மணி அப்படின்னா கண்டிப்பா காலையில 6 மணி ஆனா ஓடுற ரயில்ல உட்கார்ந்துருந்த கூட ஓடுற பஸ்ல உட்கார்ந்துருந்த கூட டக்குன்னு கண்ணை மூடி உட்கார்ந்து நம்மளுடைய தியானத்துக்கு போயிடணும்னு சொல்றாங்களோ அதை போல நிதித்தியாசனம் அந்த காலம் ரொம்ப ரொம்ப ஏன்னா மனதை பழக்கிறதுக்கு காலம் பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க காக்கா. நீங்க காக்காய் காலையில 7 மணிக்கு நீங்க வச்சு பாருங்க, அடுத்த ஒரு 4 நாள் வைக்கும்போது 5ஆம் நாள் அது தானா வந்துருது பாத்தீங்களா. அதுதான் மனம்ங்கிறது. அப்படிதான் அது அந்த டைமுக்கு பழகிக்கும், உட்கார்ந்து பழகிக்கும். மனம் அந்த 6 மணிங்கிறது டெய்லி பழக்கினீங்கன்னா மனம் உட்காருதுங்கிறது அந்த டைம். அதுக்கு தான் சொல்ற காலம் நம்ம அறியாமல் அது ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது எந்த நேரம் அப்படின்னு எவ்வளவு நேரங்கிறது காலத்துல 2 ஒரு குறிப்பிட்ட டைம் பண்றோம். எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் எவ்வளவு மேக்சிமம் 20ங்க, மினிமம் 5 to 10 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். உட்கார்ந்து அது என்ன விஷயங்கள் சொன்னமோ அதை நாம எவ்வளவு பொறுமையுடன் இருக்கல், மன அமைதியுடன் இருத்தல், இதோட பொறுமையா இருக்கணும், மன அமைதியோட உட்கார்ந்து இருக்கணும், அதை சிந்திக்கணும். எவ்வளவு நேரம் 15 நிமிஷம் ஓகே, 10 நிமிஷம்னாலும் ஓகே, அது டசன்ட் மேட்டர். பட் கரெக்டா ப்ரொசீஜரோட இருக்கிறமாங்கிறது மேட்டர். அப்ப நீங்க செஞ்சு பழக பழக என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும். 20 நிமிஷத்துக்கு மேல தேவையே இல்லைங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஆவர். ஸோ 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நார்மல். அது வரைக்கும் நம்ம பழகுவோம். அப்புறம் அந்த 15 மினிட்ஸ் நம்ம வாட்டுக்கு எந்திச்சு போய் அது பழகிக்கும். டைம் நீங்க உள்ள பயாலஜிக்கலாக்கே சொல்லும் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்க யாரும் வெளியில இருக்கும் யாரும் டே 10 நிமிஷம் ஆயிடுச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இல்லை. அந்த கண்டிஷனோட நம்மளால எவ்வளவு காலம் உட்கார்ந்து பழக பழக அதே ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துல இருந்து அதே உங்களை 5 நிமிஷத்துக்கு கூட்டிட்டு போகும், அதே 6 நிமிஷத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்படித்தான் போகணுமே தவிர ஒரு அலாரத்தை வச்சு அது வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார்றது கிடையாது ஆச்சுங்களா. இது என்னது அடுத்தது முக்கியமான ஒரு வேர்டு அத்தியாசிரமி அப்படிங்கிறார். நிதித்தியாசனம் பண்றதுக்கு அடுத்த 7வது கண்டிஷன் என்ன சொல்றாரு, அத்தியாசிரமி அப்படின்னாங்க. யூஸ்வலா அதுக்கு என்ன சொல்றது ஆசிரமம், அதுதான் அத்தியாசிரமி அப்படின்னா மேலான ஆசிரமத்தில் இருத்தல்னு அர்த்தம். இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க சொசைட்டில. என்ன அர்த்தம், அத்தியாசிரமி ஆசிரமிங்க ஆசிரமத்தில் இருக்கணும். எப்படி அத்தின்னு என்ன மேலான ஆசிரமத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் பிரம்மச்சரியம் பிராமணக அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல அத்தியாசிரமி மேலான ஆசிரமம் என்று அவர் சொல்வது சந்நியாசம். சந்நியாச ஆசிரமத்தை தான் அவர் என்ன சொல்றாரு, மேலான ஆசிரமம் பிராமணன் சத்திரியன் அவங்கள தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சந்நியாசம் ஏன் சொல்றாங்க, சந்நியாச ட்ரெஸ் போட்டிருக்கவங்கிற அர்த்தம்ங்கிறது கிடையாது. சமயக்கு ஞாசம் யாரு பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாமே சன்னியாசி தான். அவங்க வீட்டுல புடவை கட்டிக்கிட்டு இருக்கலாம், கலர் ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. மனதை சமயக்கு ஞாசம் பற்றை விற்றவர்கள் வைராகியத்தை பெற்றவர்கள் அனைவரும் என்னது சமயக்கு ஞாசம் என்னங்க, நன்கு விடுதல் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம், வைராகியம். சோ அந்த வைராகியம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நிதித்தியாசனம். அதனாலதான் சொன்னேன் குவாலிபிகேஷனை பெறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வைராகியத்தை பெறாம நீங்க ஞானத்தை பெறதுங்கிறது வேஸ்ட். அதுல நம்மளால நிக்கவே முடியாது. அப்ப குவாலிபிகேஷன் காலத்திலேயே வைராகியத்தை பக்காவா பெற்றிருந்தீங்கன்னா ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அது நிற்கிறது ஒரு டிஸ்டன்ஸான விஷயமாகவே இருக்காது. ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்னால நிக்க முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மோட்ச சுகத்தை என்னால அனுபவிக்க முடியல, எனக்கு கஷ்டகாலம் வரும்போது நான் மறுபடியும் தோண்டு போயிடுறேன், மறுபடியும் தான் என்னால கொஞ்ச நேரம் ஆனாதான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது, அங்க குவாலிபிகேஷன்ல எங்கேயோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருப்போம் குறைபாடுகள் இருக்கலாம். சோ அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர இங்க வகுப்புகளை எந்த மாற்றம் தேவையே கிடையாது. நம்மளோட இண்டிவிஜுவல் குவாலிபிகேஷன் அதுதான் சம்யக் ஞாசம் அப்படிங்கறத இப்ப தியான காலத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தியானம் பண்ணும்போது நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, உட்கார்ந்து கண்ண மூடி இந்த உலகத்தோடு நான் சம்பந்தமற்றவள், கொஞ்ச நேரத்துக்கு இது தியானம் முடிகிற காலம் வரைக்கும் நான் யாருக்கும் சொந்தமானவள் அல்ல, எனக்கும் யாரும் சொந்தமானவர்கள் இல்லை. இந்த தியான வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு இது ஈஸியா தெரியும். சம்பந்தத்தை வெட்டி விடுறது எப்ப, ஆயுசுக்கு மேல
அந்த இன்னைக்கு பண்றோம்னா அந்த தியான காலத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு யாரும் சம்பந்தம் அல்ல, நான் எந்த ரோல் பிளேயும் கிடையாது, நான் அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, மருமகளும் கிடையாது, மாமியாவும் கிடையாது, இப்படி எதையும் இல்லாம நம்ம உட்கார்றோம் பாத்தீங்களா, அதுதான் அத்தியாசிரமம். சமயக்கு ஞாசம், உறவுகளை, ரோல் பிளேவ, சம்பந்தத்தை விடுதல், வைராகியத்தை பெறுதல். அந்த வைராகியத்தை பெற்றிருந்தாதான் என்ன பண்ண முடியும் நம்மளால, ஒரு 10 நிமிஷமாவது அவங்களை விட்டுட்டு நம்மளுடைய தியானத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு அது அந்த மனம் அந்த செட்டப் உதவும். ஏன்னா இப்ப நீங்க ஏன் அந்த உறவுகள் அந்த 10 நிமிஷம் கட் பண்ண சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம அந்த உறவுகள் கட் பண்ணாம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா, நான் யாருக்கும் சம்பந்தம் இல்லாதன்னு ஒரு பாவனை கொடுக்காம உட்கார்ந்துன்னு வச்சுக்கலேன், நான் அப்ப ஏதோ ரோல் பிளேல போய் கொண்டுக்குவோம். மனம் சில சமயம் அம்மாவா இருக்கும், சில சமயம் அப்பா அத்தையா இருக்கும். இந்த மாதிரி அந்த ரோல் பிளே பண்ணி அந்த மனம் அந்த தியான காலத்துல ஒரு குறிப்பிட்ட ரோல் பிளேல போய் கொண்டுக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் எந்த ரோல் பிளேன்னு? நீங்க நேற்று யாரோட டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்களோ அது ஞாபகத்துக்கு வரும். அப்ப நீங்க உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பொண்ணோட நீங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேஷன் ஞாபகம் வருது தியானத்துல அப்படின்னா, நீங்க ஒண்ணு சொல்லி உங்க பொண்ணு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருது, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் அல்லது உங்களுக்கும் ஒரு பையனுக்கும் வருது அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம், நம்ம தியான காலத்துல உட்கார்ந்தோன்னா எங்க போக அந்த ரோல் பிளே போயிருவோம். அம்மாங்கிற ரோல் பிளேல போய் அந்த சிந்தனைய ஆசை போட்டுட்டு இருப்போம். தியான காலத்துல அந்த ரோல் பிளே போயிருவோம் நம்மள அறியாம. ஏன்னா அது சிந்தனை வருதுன்னு என்ன அர்த்தம், அந்த ரோல் பிளேக்குள்ள போயிட்டோன்னு அர்த்தம். இந்த சரீரம் இன்னொரு ரோல் பிளேங்கிறது என்னங்க, தந்தையாக இருத்தல், அம்மாவாக இருத்தல், பாட்டியாக இருத்தல், மகளாக இருத்தல், மருமகள், இதுதான் ரோல் பிளே. அந்த இடத்துக்குள்ள போகாம இருக்கிறக்கு மனம் சாதாரணமா போயிடும். அப்ப அதுக்காக என்ன சொல்லுது, நான் யாருக்கு தியான காலம் முடியற வரைக்கும் நான் யாருக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு உட்கார்ந்தோம்னா அந்த ரோல் பிளேக்குள்ள போறது குறையும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, சமயக்கு ஞாசம்ங்கிறது அத்தியாசனம்ங்கிற வேர்டை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சிறந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் பிரம்மச்சரியம் தான் இதை பண்ணணும், பிராமணங்கள் தான் இதை பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. சமயக்கு ஞாசம், வைராகியத்தை விற்றவர்கள் சம்பந்தத்தை ஈஸியா விட்டுருவாங்க. அந்த 10 நிமிஷம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. சம்பந்தத்தை விட வைராகியத்தை பெற்று வச்சிருந்தீங்கன்னா அந்த தியான காலத்துல சம்பந்தத்தை விடுறது, ரோல் பிளே விடுறதுங்கிறது ஈஸி. அதுக்குதான் அவர் சொல்றாரே தவிர சமயக்கு ஞாசம் அதுதான் அத்தியாசமின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து 8வது பாயிண்ட், சகல இந்திரியாணி நிருத்திய. இது ஆக்சுவலா எல்லாமே நம்ம எங்க படித்தோம், பகவத்கீதையில 6வது சாப்டர்ல படிச்சாச்சு. இது திருப்பி நம்ம அசை போடுறோம். இப்ப அதனாலதான் கடன் போறோம். இப்ப என்ன பண்றோம், சகல இந்திரியாணி எல்லா 10 ஞானேந்திரியான கர்மேந்திரியான எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நிருத்திய அப்படின்னாங்க அடக்குறது இல்லைங்க, அமைதிப்படுத்துதல், முறைப்படுத்துதல், நெறிப்படுத்துதல் புரிஞ்சுக்கணும். இறுக்கி பிடிச்சி உட்கார்றது கிடையாது. ஞானேந்திரியமா இருந்தாலும் சரி, கர்மேந்திரியமாக இருந்தால் நமக்கு தெரியும் 4 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி, தேவையில்லாத சப்தங்கள் இல்லாத இடமா இருக்கணும், கண்ணு மூடி இருக்கணும், நாவு அடக்கமாக இருக்கணும், மொனமொனன்னு பேசிக்கிட்டு எதுவும் பண்ணாம, இந்த மாதிரி எல்லா இந்திரியங்களையும் கை கால் அசைக்காம. அப்ப கொசு கடிக்கிறத என்னங்க பண்ணலாம்னா, அதுக்கு சாமி சொல்லுவார், ஒரு கொசு வலை போட்டு உள்ள போரு, கொசு கடிக்கு. இப்ப இதெல்லாம் கேள்வி வருங்க, ஏன் கொசு கடிக்கிற டக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிமா. அப்போ அதெல்லாம் முதல்ல பிளான் பண்ணிக்கணும், ஒரு கொசு வலை போட்டு உள்ள போரு. அந்த மாதிரி நம்மள நாமளே டிஸ்டர்ப் எங்க ஆகிறோமோ அதுக்குண்டான அடுத்த நாள் பண்ணும்போது அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுத்துட்டு நம்ம உட்காரோம், அப்படி யோசனை பண்ணிக்கணும். அடுத்தது பாவனா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நிதித்தியாசனத்தினுடைய தியானமா இருந்தாலும் சரிங்க, நிதித்தியாசனம் தியானம்னா தெரியுது இல்லைங்களா, தேவதா நாமத்தை எடுத்து வச்சு திருப்பி ரிப்பீட்டடா சொல்றதுக்கு பேரு தியானம்னு பேரு. நிதித்தியாசனம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பண்ற சொல்லி கொடுத்த விஷயங்களை தியானம் பண்றதுக்கு பேரு நிதித்தியாசனம் பேரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த பாவனா அடிக்கடி இதை சொல்லுவேன், நீங்க எது பண்ணினாலும் அந்த பாவனா ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டிடியூட் வர்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் இல்லாதனாலதான் அந்த ஆட்டிடியூட் இல்லாம என்ன பண்றோம் தெரியுங்களா, மெக்கானிக்கலா எல்லாம் பண்ணி பழகிடும். இப்ப நீங்க பத்ரங்கர்ணேபி சொல்றோம், அது வாட்டுக்கு வாய்வாடு சொல்லும், ஏன்னா மனப்பாடாய் போச்சா, ஓம் பத்ரங்கர்ணேபி சுனியாம தேவாக, அப்படி இல்லை. அந்த ஆட்டிடியூட் அதனுடைய ஞானம் பெற்று அதுல இருக்கிற என்ன மீனிங் அதை நினைச்சுக்கிட்டு வாயில சொல்லணும். அதுதான் அந்த சாண்டிங் அப்ப நம்ம பண்றது. அதே மாதிரி பூஜை பண்றோம், மெக்கானிக்கலா இருக்கும், ஏன்னா எல்லாம் மனப்பாடம் ஆயிருக்கு. 10 நிமிஷத்துல பூஜை மட்டும் வெளியில் வர அளவு ஸ்பீடு வந்துருச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சும் போது அந்த இடத்துல ஒரு இடத்துல பிரேக் போட்டு நம்ம கரெக்டான ஆட்டிடியூடோட பண்றோமா, ஒரு தேவதையை முன்ன நிறுத்தி இருக்கமான்னு மனசுல நினைங்க. ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் அ தேவதா, நமக்கு முன்னால அந்த தேவதை நிக்கிறாங்க, அப்ப எப்படி அவங்க கிட்ட பேசுவோம்,
அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கணும் அந்த இடத்துல. இல்லைன்னா தியாயாமி அவாகயாமி அப்படி கட 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 கடை பாத்தீங்கன்னா ஐயருக்கெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, நமக்கு நமக்கு அந்த இடத்துல நிக்கவே முடியாது. அப்படியே தியாயாமி ஆசனம் சாப்பிட அப்படியே அங்கேயும் பேசிக்குவாங்க. அது முன்னாலும் ஒரு தேவதை இருக்கிறாங்க. தியாயாமின்னு சொன்னோன்னு நமக்காக அந்த தேவதை, அந்த நீங்க போட்டோவோ இல்ல சிலையோ அதுல வந்து நிக்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடே கிடையாது. அப்படியே ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். ஏன்னா அவருக்கு ஏன் அப்படி ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா, சும்மா டெய்லி அதை பண்ணி 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 அவங்க அந்த தேவதைங்கிற ஆட்டிடியூட விட்டு எங்க வந்துட்டாங்க, ஒரு மெக்கானிக்கல். இது எல்லா மனிதனோட இயல்பு. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பிரச்சனையே இல்லை. இந்த கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு இடத்துல பிரேக் போடணும். நாம தேவதை முன்னால் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண்றோமா, எப்படி பூஜை எப்படி பண்றோம். அதே மாதிரி தியானம் பண்ணும்போது ஒரு தேவதையோட நாமத்தை உட்காந்து சொல்றீங்கன்னா மெக்கானிக்கலா ஆகி போயிடும். ஏன்னா சொல்லி சொல்லி இந்த செக்கு மாடுங்கிறாங்களா, அது வாடு சுத்துங்கிற மாதிரி மனம் பாடு சொல்ல ஆரம்பிச்சிடும். பட் எதை கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும், ஆட்டிடியூட், பாவனா, பிரிங்கிங் ஈஸ்வரா, இறைவனை இணைக்காமல் எந்த நீங்க தியானமும் பண்ண முடியாது, பூஜையும் பண்ண முடியாது, நிதித்தியாசனமும் பிரிங்கிங் ஈஸ்வரா இல்லாம பண்ணுனா அது என்ன ஆகும், மானசீகமாக ஒரு நமஸ்காரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் பாவனைன்னு பேர். என்ன சொல்றதுனால மானசீகமான ஒரு நமஸ்காரம். நமஸ்காரம்னு என்னங்க, ஒரு வழிபாடு, ஒரு நமஸ்காரத்தோட அந்த புத்தியோட நம்ம என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும், ஸ்வகுரும் பிரணமிய. நமக்கு இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை யாரு சொல்லி கொடுத்தாங்களோ, ஸ்வகுரும் பிரணமிய, அவரை வணங்கி. இந்த ஆட்டிடியூட் முக்கியம். ஈஸ்வரா பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் எக்ஸசைஸ் கிடையாதுங்க. தட் மீன்ஸ் ஸ்ரத்தா. ஒரே வேர்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், எத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரே ஒரு வேர்டு ஸ்ரத்தை இருக்கும். என்ன பண்றீங்களோ அந்த சாஸ்திரத்து மேல சொல்லி கொடுக்குற குரு மேல ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தை இல்லாம பூஜை பண்றதும் மெக்கானிக்கல் ஆயிடுது. ஸ்ரத்தை இல்லாம நீங்க கோயிலுக்கு போறது பாருங்க, மெக்கானிக்கலா டெய்லி போயிட்டு அப்படின்ட்டு அந்த இந்த மாதிரி ஸ்ரத்தைங்கிறது கீப் அப் பண்ணிக்கணும். இறைவனை கொண்டு வந்துதான் தியானமும் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், பூஜையும் பண்ணணும். இது உடற்பயிற்சி அல்ல. இட் இஸ் நாட் பாடி எக்ஸசைஸ். ஜிம் இல்ல அங்க. நோய ஈஸ்வரா ஜிம்ல யோகாசனம் பண்றோம் அப்படின்னால என்ன பண்றோம், மந்திரங்கள் சொல்லி சூரியனை வழிபட்டு பிரிங்கிங். நம்மளோட கலாச்சாரம் பாருங்க எப்படி இருக்குன்னு. எடுத்தோன்னா நமகா சூரியனுக்கு நமஸ்காரம், அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லாம நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், இது தப்புன்னு நான் சொல்லல. பட் அந்த ஆட்டிடியூட், ஒரு மந்திரம் சொல்லும் போது அதோட ஆட்டிடியூட் மாறும். பிரிங்கிங், அவர் சூரிய தேவதை அங்க கொண்டு வந்து சூரிய நமஸ்காரம் பண்றோம், அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லி முறைப்படி சூரிய நமஸ்காரம் செய்வது. அப்ப அது முறைப்படி கத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்குங்கிட்ட போய் என்ன பண்ணணும், கத்துக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ண, அவங்க பாவம் நான் வேதாந்தத்துக்குள்ளே வராது, வேதம்னா என்னன்னு தெரியாதவங்கள நீ சூரிய நமஸ்காரம் சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஹேல் எக்ஸேல் 1 2 3 இதை முடிக்கிறவங்களும் இருக்காங்க. தப்புன்னு சொல்லல. ஆனா அது ஆட்டிடியூட், அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் முழு பயனை தரும். ஏங்க எதுக்கு ஆட்டிடியூடு, எதுக்கு ஸ்ரத்தான்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அந்த யோகாசனம் உங்களுக்கு முழு பயனை, உடல் ஆரோக்கியத்துக்கு சரி. இப்ப நிதித்தியாசனம் பண்ணீங்கன்னா எதுக்கு, பெற்ற ஞானத்தில் நிக்கிறதுக்கு சரி, முழு பயனை நீங்க பெற முடியும். அடுத்து அவரு எதை செய்யணும் எப்ப செய்யணுங்கிறத என்ன சொல்றாரு, சகல இந்திரியாணி ஸ்வகுரும் பிரணமிய, நம்ம குருவை வணங்கி நீ பண்ணு. இப்ப அடுத்த மந்திரம் போறோம். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது, நான் ப்ரிசைஸ் பண்ணி சொன்னேன். இப்ப அடுத்தது கிருத் புண்டரீகம் விரஜம் விசுத்தம். உடனே வரிசைய என்ன சொல்றாரு, இந்த மந்திரம் ஃபுல்லா நிதித்தியாசனத்துக்கு ஏத்துவான வேர்ட்ஸ இறைவனை கொடுக்கிறார். நீ இந்த வேர்டு எடுத்து வச்சு பண்ணு. உடனே நம்ம நிதித்தியாசனம் பண்ணுகிறாரு. எதைங்க எடுத்து வச்சு பண்றது, சாஸ்திரத்துல 1008 வேர்டு படிச்சு வச்சிட்டோம். ஏய் கமான், இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குற இந்த வார்த்தையை நீ நிதித்தியாசனம் பண்ணு. எவ்வளவு கீழே இறங்கி வரான்னு பாருங்க. கிருத் புண்டரீகம் விரஜம் விசுத்தம் விசிந்திய மத்தியே விஷதம் விஷோகம் அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் ததாதி மத்தியாந்தவி ஹீனமேக்கம் விபும் சிதானந்தம் அரூபம் அத்புதம். பிரிச்சு படிச்சுன்னா வந்துடும். அரூபம் அத்புதம். இப்ப என்ன சொன்ன, இது எல்லாமே என்னது, ஒரு வேர்டை எப்படி பார்க்க போறோம், நிதித்தியாசனத்தை. ஏன்னா இந்த வேர்டு எடுத்து வச்சு பண்றோம். என்ன வேர்டு ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா விரஜம்னு ஒரு வேர்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த வேர்டை எடுத்து வச்சு நம்ம நிதித்தியாசனம் பண்ணும்போது அந்த வேர்டினுடைய அர்த்தம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்.
இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இவர் ஒரு விரஜம் அப்படிங்கிறத விட நாம ஒரு வேர்டா ஆர்டரா எந்த ஆர்டர்ல போனா மனதுல பறி வைக்கிறது எல்லா வார்த்தையும் ஈஸியோ அந்த ஆர்டர்ல நம்ம போறோம். ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எடுத்தோன்னே அடுத்து எதை பார்க்கலாம், அச்சிந்தியம் ஒரு ஆர்டர், அதை ஒன் போட்டு வச்சுக்கோங்க அச்சிந்தியம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு நிதித்தியாசனம் பண்ணிட்டு நீங்க செகண்ட் வேர்டு போடுறது ஈஸி. அங்க வந்து மாறி மாறி இருக்குது. நான் அவங்க வந்து ஒரு சுவாமிஜில ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்காரு பாஷ்யத்துல, இதை திங்க் பண்ணிட்டு இதை பண்ணு, இதை திங்க் பண்ணிட்டு இதை பண்ணு, நிதித்தியாசனத்தை இந்த வேர்டுக்கு அப்புறம் இதை பண்ணு, ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர்ல நாம இப்ப பாக்கிறோம். ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட் அச்சிந்தியம். அச்சிந்தியம் உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதத்துல ஆ போட்டா ஆப்போசிட். இப்போ அச்சிந்தியம்னா என்னுடைய எண்ணங்களால் என்னை காண முடியாது. மனம் எண்ணங்களுக்கு அப்பால் பட்டு நான் இருக்கிறேன். இப்ப நிதித்தியாசனமா எப்படி மீனிங் கொடுக்குறேன் பாத்தீங்களா, அதை எழுதிக்கணும். அங்க இருக்கிற வேர்டை வச்சு நீங்க நிதித்தியாசனம் பண்ண முடியாது. அச்சிந்தியம்ங்கிற வேர்ட அச்சிந்தியம் அச்சிந்தியம் அப்படி பண்றதில்ல, அது ஜபம். நிதித்தியாசனம் இல்ல, அது ஜபம். புரியுதுங்களா? என்னது அச்சிந்தியம் அச்சிந்தியம் அப்படி அல்ல. இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை எழுதி வச்சு அதை சிந்திக்கணும். என்னது, என் எண்ணங்களுக்கு என் எண்ணங்களால் என்னை காண முடியாது. மனம் அல்லது எண்ணங்களுக்கு அப்பால் பட்டவளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நிதித்தியாசனம். புரிஞ்சுங்களா? இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான், ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா அது நிதித்தியாசனமா எப்படி பண்றது, அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அது நிதித்தியாசனமா எப்படி பண்றங்கிறது நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன எழுதணும், என் எண்ணங்களுக்கு ஒரு வேர்டு நீட்டா படிச்சுன்னா அடுத்த வேர்டு அதே மாதிரி எழுதிக்க. அது நான் இருக்கிறேன்ங்கிறது பண்ற பேரு. இப்ப அச்சிந்தியம்னா அது இருக்கிறதுன்னு பார்த்திருப்பீங்க, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்ப நிதித்தியாசனம் பண்ணும்போது நான் assimilation of that knowledge, நான் என் எண்ணங்களுக்கு அப்பால் பட்டவளாக இருக்கிறேன். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் மீனிங் பார்க்கறதுங்கிறது வேற. அப்ப எப்ப பார்த்தோம், பிரம்மம் அச்சிந்தியம். அதை பிரம்மத்தை வார்த்தை மனம் மனம் ஏதோ வாச்சம் எங்கு வார்த்தை சென்றது, அது வார்த்தைகளால் விளக்க முடியாது, மனதினால் அறியப்பட முடியாது, குவாலிபிகேஷன் அது அது அதுன்னு பார்த்தத நிதித்தியாசனம் போது யூ டர்ன் போட்டு இங்க நமக்குள்ள வரணும். அந்த பிரம்மம்ங்கிறது இப்ப எங்க வருது, அதுதான் நான். புரிஞ்சுக்கலாம்? நிதித்தியாசனம் எங்கிருந்து எங்க, அதே வேர்டு தான். எல்லா வேர்டுக்கு நான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ் தான் வந்துடும். இந்த வேர்டு நமக்கு தெரியுமே, எது அமிர்தம், அதெல்லாம் தெரியுமே. ஐயையோ அப்படி கீழ் கவனிச்சிடாதீங்க, எல்லா வேர்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு யூ டர்ன் நடக்கும். அது அது அதுன்னு படிச்சது இப்ப என்ன பண்றீங்க, அப்படியே நிதித்தியாசனம் பண்ணும்போது நான் அப்படி இருக்கேன். எப்படி இருக்கேன் நானு, அச்சிந்தியம். This is the difference between knowing the meaning and doing நிதித்தியாசனம். Now this is நிதித்தியாசனம் கிளாஸ்ங்கும் போது இந்த மாதிரி திங்க் பண்ணு. என்ன நினைக்கணும், நான் அதாவது என்னை என் எண்ணங்களால் காண முடியாது. மனம் எண்ணம் இவைகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன், அப்பால் பட்டவளாக நான் இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்ப நிதித்தியாசனம் எப்படின்னு ஒரு வேர்டு. இப்ப இதே மாதிரிதான் எல்லா வேர்டும். அடுத்து என்ன, அவ்யயம். அதான் எனக்கு தெரியுமே கூடாது. அப்ப எப்படி அதை எப்படி நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும், நான் வெளித்தோற்றத்திற்கு வராதவளாக அன்மானிஃபெஸ்டேஷன் ஃபார்மாக நான் இருக்கிறேன். ஆப்போசிட் என்ன, வியக்தம். இப்ப என் சரீரம் என்ன ஆயிடுச்சு, வியக்தம். என்னோட சரீரம் தான் வெளித்தோற்றத்திற்கு வந்திருக்கே தவிர என் சொரூபம் வெளித்தோற்றத்திற்கு என்றைக்கும் வராது. இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக எப்படி நம்ம படிச்சோம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். வெளித்தோற்றத்திற்கு வந்த இந்த சரீரத்திற்கு ஆதாரமாக வெளித்தோற்றத்திற்கு வராத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? எப்படின்னு எப்படி நம்ம அவ்வியக்தங்கிற வேடுப்பதனால எப்படி பார்த்தோம். ஏன்னா வெளித்தோற்றத்துக்கு வராதுன்னா நான் என்ன சொல்லியிருப்போம், உதாரணமா பாருங்க, ஒரு விதைய பாருங்க, ஆலமரத்தினோட விதைய பாருங்க. அப்படிதான் இவ்வளவு டீச் பண்ணிருப்போம். ஆலமரத்தினோட விதைய பாருங்க, அங்க வந்து ஒரு மரமே எப்படி இருக்குது, வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் அந்த விதைக்குள்ள அந்த மரம் இருக்குது, அதுக்கு உண்டான சூழ்நிலை வரும்போது அது வெளித்தோற்றத்துக்கு வருது. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். இப்ப என்ன பண்ணணும், அதை அப்படியே யூ டர்ன் போட்டு இந்த வெளித்தோற்றத்துக்கு வந்தது யாரு, இந்த சரீரம் வெளித்தோற்றத்துக்கு வந்துருச்சு, இது நான் அல்ல, வெளித்தோற்றத்திற்கு வந்த இந்த, இட் இஸ் நாட் மீ, வெளித்தோற்றத்திற்கு வந்த இந்த சரீரத்திற்கு நான் எப்படி இருக்கிறேன், வெளித்தோற்றத்திற்கு வராதவதான் நான், வெளித்தோற்றத்திற்கு வராத ஆத்மாவாக நான்
இருக்கிறேன். இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக நான் இருக்கிறேன். இந்த ஜடத்துக்கு அறிவை கொடுப்பவளாக நான் இருக்கிறேன். இதற்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கிறவளாக நான் இருக்கிறேன். அறிவை கொடுப்பவளாக இப்படி சிந்திக்கணும். அது என்னது? அவ்யக்தம். அப்போ எண்ணங்களுக்கு அந்த 2 வழி சேர்த்து பாருங்க. இப்போ எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக நான் இருக்கிறேன்னு தியானம் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்ப என்னுடைய அனுபவத்துக்கு நான் என்னுடைய அனுபவத்துக்கு மனதில் இருக்கிற அனுபவத்துக்கு நான் சிக்க முடியாது. ஏன்னா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவா. எண்ணங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே அது என்னது? அனுபவத்துக்கு உட்பட்ட விஷயம் ஆயிரும். அப்ப என்ன புரியணும்? நான் என் எண்ணங்களுடைய அனுபவத்துக்கு சிக்காதவள். இது 2 சேர்த்து பாருங்க. வெளி தோற்றத்திற்கு வராத நான் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களால் அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ற அப்படின்னா உனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சா, உனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சா, இது என்னங்க கோயில் அபிஷேகம் முடிஞ்சு ஸ்கிரீன் இழுத்துட்டு தரிசனம் பாக்குறதா என்ன? எது ஞானம்ங்கிறது உள்ள மறைஞ்சிருக்கு. ஸ்கிரீனை பிடிச்சி இழுத்தாச்சு, ஏதாவது தெரியுது பாருங்க, தீபாவளி பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேரு அது ஒரு அனுபவமாகவும் இப்போதைக்கு ஸ்கிரீன் அபிஷேகம் முடிஞ்சு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலையில் நான் இருப்பதாகவும் அந்த ஸ்கிரீனுக்கு அப்புறம் அந்த ஞானம்னு ஒன்று இருக்கிறதாகவும் அதை ஸ்கிரீன் இழுத்தோன்னு எப்படி நம்ம தேவதை பார்க்குறோம் அந்த மாதிரி அது விலகணும் ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணி திறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அப்படியே ஜக 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 ஜகன்னு அந்த ஆடை ஆபரணத்தோடு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தேடாதீங்க. தேடிட்டீங்க அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா அது எங்க வருது? மனதினுடைய எண்ணத்துல தானே அனுபவம் வருது. இப்பதானே படிச்சோம் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவள் சொல்லிட்டு என்ன நினைக்க கூடாது, எனக்கு ஏதாவது அனுபவம் கிடைக்குமா, ஒரு பூரிப்பு கிடைக்குமா, ஒரு உணர்வு கிடைக்கும், ஐயோ அதெல்லாம் தேடக்கூடாது. எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவ, அவ்வளவுதான். ஒரே வேர்டு. எந்த அனுபவமும் எனக்கு நான் பிரம்மனை அனுபவித்தேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். என் ஆத்மாவை நான் அனுபவித்தேன், அதான் நம்பர் 1 முட்டாள்தனம். ஏன்னா அனுபவத்துக்கு எண்ணங்களுக்கு சிக்காதவளாக நான் இருக்கிறேன். அப்ப எங்க தேடக்கூடாது அனுபவத்தை. தயவு செஞ்ச நிதித்தியாசனம் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு மிஸ்டிக் அனுபவம், மிராக்கிள் நடக்கும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறிடும், என் உடம்பு மாறிடும், எனக்குள்ள ஒரு லைட் வெளிச்ச பின்னால ஒரு ஒளிவெட்ட வந்துடும் அப்படின்னா தயவு செஞ்சு எதையும் கற்பனை பண்ணாதீங்க, எதுவும் வராது. ஆச்சா, தெளிவாய்க்கணும். யாராவது சொன்னாலும் என்ன சொல்லணும், என்ன தோஷ தர்ஷனம் தெரியும், நான் ஆத்ம அனுபவத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு யாராவது சொன்னாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா பண்ணுங்கன்னு கம்முன்னு இருந்துக்கணும். இது நீங்க சொன்னதுனால அங்க போய் வாய் திறந்துடக்கூடாது. ஏதோ ஒருத்தர் சொல்றாங்க உங்ககிட்ட எனக்கு பிரம்ம அனுபவம்லாம் ஏற்பட்டுச்சு, உனக்கு ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க இப்பதாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு வாயை முடிக்கணும். ஏன்னா அவங்க உடனே நீ ஆமா என்ன இதைத்தான் சொன்னேன் வெறுநாள் அது தியானம் இருந்தா சொன்னோட உடனே பதில் என்னென்ன, ஐயோ பிரம்மம்ல அனுபவத்துக்கு சிக்காது உனக்கு கேட்டாங்களா அங்க சொல்ல சொல்லி. அப்புறம் அவங்க ஆர்கியூமெண்ட், அப்புறம் நமக்கு எங்க போய் நிக்கிறதே தெரியாது. சோ வாயை திறப்பக்கூடாது, கம்முன்னு இருந்துக்கணும். அவங்க சொன்னாங்களா அப்படியா, சரி சரி பிரம்மா அவங்களுக்கு ஏற்பட்டுச்சா, சரி சரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு விலகிக்கணும். இதை நாம போய் முந்திரி கொட்டையாட்ட அது அனுபவத்துக்கு சிக்காது. அனுபவத்துக்கு சிக்குச்சுன்னா அது அரிபடு பொருளுங்க, அரிபடு பொருள் அது ஜடங்க, அது பிரம்ம ஜடமா கொண்டாந்து சொல்றீங்களே நல்லா பேசப்படாது. அது நமக்குத்தானே தவிர மற்றவங்களை சுட்டி காட்டுவதற்கு அல்ல. ஆச்சா, அடுத்தது அனந்த ரூபம். இப்ப என்ன சொன்னோம்? அவ்யக்தன்ட்டோம், தோற்றத்திற்கு வராததுன்ட்டோம். இப்ப அடுத்து என்ன வேர்டு போடுறோம்? டக்குனு பாத்தீங்களா ஆர்டர் அப்படியே மாறுது. அனந்த ரூபம். நான் எப்படி இருக்கிறேன்? எண்ணிலடங்காத ரூபமாக இருக்கிறேன். முதல்ல என்ன போட்டோம்? அச்சிந்தியம். இப்ப என்ன போடுறோம்? அனந்த ரூபம். என்னைக்கு அடங்காத ரூபமாக நான் இருக்கிறேன், எல்லா ரூபமாக நான் இருக்கிறேன். அதுதான் எப்படி எல்லா ரூபமாக நான் இருக்கிறேன். இது எப்படிங்க புரிஞ்சுக்க? முதல்ல அச்சிந்தியம் போட்டுட்டு இப்ப எல்லா ரூபமாக நான் இருக்கிறேன் எப்படி புரிகிறது? திருஷ்டியில நான் நானாத்தான் இருக்கிறேன், வேற வேற ஏத்தான் இருக்குது அப்படின்னா இது என்ன சொல்றது? ஒரு அத்தியாரோபம். அதாவது அத்தியாரோபம் பண்ணித்தான் அபவாதம் பண்ண முடியும். அப்ப இங்க இருக்கிற எல்லா வாக்குமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமான இருப்பை, ஞானத்தை, அறிவு சொரூபமாக நான் இருக்கிறேன் அர்த்தம். அனந்த ரூபம். நான் அஸ்மி, நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னைக்கு அடங்காத ரூபமாகனா அந்த ரூபத்திற்கு ஆதாரமாக, அதெல்லாம் என்னது? மித்யா. இந்த சரீரத்திலிருந்து எல்லா ரூபமும் என்னது? மித்யா. அதற்கு நான் ஆதாரமாக. அப்ப எங்க போய் நிக்கிறோம்? சத்தியமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அனந்த ரூபம். இப்ப நாம
கடல்னு சொல்றோம். உதாரணம் எப்படி நம்ம சிந்திச்சிருப்போம் முதலாம், கடல் அது தண்ணீர்னாலும் அலைனாலும் எத்தனையோ பேர் சொன்னாலும் அது என்னது, அது H2O தவிர வேற எதுவும் இல்லைன்னு பார்த்து பார்த்தீங்களா. அந்த இதை வச்சு அனந்த ரூபம். கடல்னு சொல்லணும், அலைன்னு சொல்றோம், சுனாமின்னு சொல்றோம், தண்ணின்னு சொல்றோம், குட்டை, அதே மாதிரி சொல்லும் போது எல்லாமே எதுக்கு போகுது, ஒரு இடத்துக்கு தான் போய் நிக்குது. தண்ணீரை தவிர்த்து அது எதுவும், கடல் தண்ணீரை தவிர்த்து வேறல. அப்போ இப்ப அனந்த ரூபம் யார் சொல்றா, தண்ணி சொல்லுது, H2O சொல்லுது. நான் எப்படி இருக்கேன், அனந்த ரூபமாக. நீ கடல்னாலும் நான் தான், அலைனாலும் நான் தான், சுனாமினாலும் நான் தான். அப்போ நான் என்னது, அனந்த ரூபமாக. யார் சொல்ற அந்த இடத்துல, H2O சொல்லுது. அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் கடல், அலை, நீர், தண்ணி அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி நான் ஆதாரமாக அந்த H2O சொல்லுதோ அதை போல் நான் எப்படி இருக்கேன், இந்த உலகத்துல எத்தனையோ அனந்த ரூபங்கள், நான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறேன். இப்போ அந்த ஞானத்துக்கு முன்பு நாம் எப்படி பார்த்திருப்போம் இந்த உலகத்தை, பிரபஞ்சம். ஞானத்துக்கு பிறகு பிரபஞ்சத்தோடு இணைந்த ஆத்மாவை பார்க்கிறேன், புரிஞ்சுக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ். ஞானத்துக்கு முன்னால பிரபஞ்சம் இருக்கு, உலகம் இருக்கிறது, இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு பார்த்திருப்போம். இந்த நிதித்தியாசனம் பண்ணும்போது கூட என்ன ஆனா, ஆத்மாவுடன் அந்த பிரபஞ்சத்தை பார்த்தல். அதுதான் நிதித்தியாசனத்துடைய மகிமையே. உலகமே இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு படிச்சிருப்போம். என்னை தவிர்த்து வேறல்லன் மாத்திரதான் நிதித்தியாசனமே. இந்த உலகமே என்னை தவிர்த்து வேறல்ல. எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்குன்னா என்ன அர்த்தங்க, உலகமே என்னை தவிர்த்து வேறல்ல. அடுத்தது இதை இன்னொரு வகையில் அனந்த ரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உலகத்துல எத்தனையோ இன்னொரு விதமா அதை நம்ம பார்க்கலாம். தியானம் பண்ணி மெடிடேஷன் நிதித்தியாசனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அது வேர்டு அனந்த ரூபம் அப்படின்னா. இது வெளில பார்த்தோம். இன்டர்னலா என்ன அனந்த ரூபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க எத்தனையோ எண்ணங்கள் உள்ள வருது. இன்டர்னலா எண்ணத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு எண்ணத்தை எடுத்து வச்சு இப்ப சிந்திக்கிறோம். அனந்த ரூபத்தை எண்ணங்களில் எப்படி அதை அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கிறது? இப்போ எத்தனையோ எண்ணங்கள் மனதுல வருது. ஒரு எண்ணத்திலையும் ஒரு அறிவு இருக்கும். எதை நம்ம பார்க்கிறோமோ அந்த எண்ணம்ங்கிறது என்னது, ஒரு அறிவு. இப்போ அந்த அறிவு, இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன் அப்படிங்கும் போது, இப்ப உங்களுக்குள்ள ஒரு அறிவு வருது அப்படிங்கும் போது, இந்த பொருளும் ஜடம், இது ஒரு விளக்கல்ல. உங்களுக்கு உள்ள இருக்கிற மனமும் ஜடம். அப்போ எப்படி இதை பற்றி அறிவு அங்க ஏற்படுது அப்படின்னா, உள்ள இருக்கிறது ஒரே எண்ணம் தான். சோ அந்த எண்ணத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒரு தாட்லயும் ரெண்டு விஷயம் இருக்கும். வெரி சூக்ஷ்மம், நல்லா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஒரு எண்ணம் ஏற்படுது. என்ன வந்தது, பென்சில். அந்த ஒரு தாட்டை மட்டும் உள்ள பிடிங்க. ஒரு கருப்பு கலர்ல நீளமான ஒரு பென்சில்னு ஒரு அறிவு வந்ததா இல்லையா? அந்த அறிவு உங்களுக்குள்ள எப்படி ஏற்பட்டது? கண்ணு மூலியமா ஏற்பட்டது. பிரமாணம் அதெல்லாம் விடுங்க, உள்ள போங்க. தாட். அப்ப அந்த ஒரு தாட் பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு பென்சில்ங்கிற ஒரு ரூபம், அதோட கலர், வர்ணம் அது இருக்கணும். இன்னொன்னு அதை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் நமக்கு அது பென்சில்ங்கிற அறிவாக உள்ள ஏற்படுது. அப்ப ஒரு அறிவு ஏற்படுதுன்னா எண்ணம்ங்கிறது ஒரு அறிவு. அந்த அறிவு ஏற்படணும்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் அங்க தேவைப்படுது. ஒண்ணு வெளியில இருக்கிற பொருளுடைய ரூபம், வர்ணம், கலர் எக்ஸெட்ரா. இன்னொன்னு அதை விளக்குற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் போதம் பிரதிபோதம்னு சாஸ்திரம் சொல்லும். ஒரு எங்கெங்க இருக்கேன், எங்கெங்க போய் தேடுறது அப்படின்னா, ஒரு அறிவு வரும்போதும் போதம் பிரதிபோதம்னு அறிவு. ஒரு அறிவிலையும் நீ என்ன ஆயிட்டு இருக்கிற, வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் அப்படிங்கிற சாஸ்திரம். அப்படின்னா என்னன்னா, எங்க போய் நீ போய் இமாச்சல பிரதேசத்துக்கு போக வேண்டாம், ரிஷிகேஷ்ல போய் நீ ஆத்மாவை அறியணும், பிரம்மத்தை அறியணுங்கிற அவசியமே கிடையாது. நீ ஒரு தாட்டை நினை, ஒரு அறிவு உள்ள ஏற்படுது அப்படிங்கும்போது, அந்த அறிவு ஏற்படும் போது உள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அந்த பொருளை பற்றிய ஒரு ஆக்காரம், அடுத்தது அதை பற்றிய ஒரு அறிவு. நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்காம ரெண்டு என்ன பண்ணிட்டோம், அது எது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது எப்படி பிரிச்சு பார்க்காம எப்படி ஒன்னா உள்ள பாக்குறங்கிறது வெளியிலேயே அப்படிதான் பாக்குறோம். இப்ப என் கையில என்ன பாக்குறீங்க அப்படின்னா என்ன சொல்றோம், பேனாவை பாக்குறோம் அப்படிங்கும் போது ஒன்ன மிஸ் பண்ணிடுறோம். எதை மிஸ் பண்ணணும் யாருக்கு தெரியுது? பேனாவை பார்க்கிறேன்னு சொல்லும் போது ஒன்ன மிஸ் பண்றோம்.
Anybody knows? பேனாவை பாக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப நம்ம நேர் கூட ஒண்ணு மிஸ் பண்றோம். எது தெரியுங்களா? லைட். சரி பண்ணு. இப்ப நம்ம எதை மிஸ் பண்றோம்? ஒரு பொருளை பார்க்கிறோம் அப்படின்னா லைட்டுங்கிற ஒரு விஷயம், பொருளுங்கிற விஷயம் ரெண்டும் தான் அந்த ஞானத்துக்கு காரணம். நம்ம எதை பார்க்கிறோம் ரெண்டையுமே உணர்றோம். லைட் இருந்தா தான் பென்சில் நமக்கு தெரியும். இப்ப எதை மிஸ் பண்ணிட்டோம்? எதை கேட்டா என்ன சொன்னீங்க? பேனா, பென்சில், அதை மட்டும் தானே சொல்றீங்க. லைட்டை சொல்ல மறந்துடுறோம் பாத்தீங்களா? அதேதான். அது வெளியில் நடக்கிற விஷயம். இது அப்படியே உள்ள கொண்டு போங்க, மனதுக்குள்ள கொண்டு போங்க. நீங்க பார்த்த பொருள் பென்சில், இங்க வெளியில அதை விளக்குறக்கு ஒரு லைட் இருக்கு. உள்ள அதை பிரகாசப்படுத்த வெறும் பொருள் போய் இங்க உட்காந்துட்டு வச்சுங்களேன். அப்போ அது உள்ள யாரு ஒண்ணு பண்றா? ஆத்ம தத்துவம் தான் என்ன பண்ணுது அத. அதனாலதான் அது பிரகாசம், ஆத்மா, ஒளின்னு சொல்றது, பிரகாச சொரூபம். இதெல்லாம் ஏன் வேர்டு யூஸ் பண்றோம்? எப்படி வெளியில இருக்கிற லைட் அந்த பொருளை பிரகாசப்படுத்துகிறதோ அப்ப அந்த கண்ணுக்கு அது ஞானம் ஏற்பட்டு உள்ள போ. கண்ணில் ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் பொருள் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, ரெண்டு விஷயம் வேணும். எங்க கண்ணில் ஞானம்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா மனதில் தான் ஞானம் ஏற்படுது. நான் புரியறக்கா சொல்றேன். கண்ணுல ஒரு விஷயம் தெரியணும்னா அப்புறம் கண்ணு தெரியணும் எல்லாம் ஆட் பண்ணிட்டே போக கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இழக்கிறேன் நான். அப்போ கண்ணுல ஒரு ஞானம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் உள்ள வெளியில வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிளஸ் லைட். ஆனா நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கவனிக்கிறோமே தவிர அந்த லைட்டு சேர்ந்துதான் நமக்கு கண்ணில் ஞானம் ஏற்படுங்கிறது எப்படி கவனிக்க தவறி விடுகிறோமோ, சொன்னோன்னதான் ஆமா இல்ல அப்படின்னு தோணுதோ, அத போலதான் உள்ளேயும் நாம வந்து 100% உள்ள ஒரு அறிவு வந்தோன்னே நம்ம மனதுல எதை பட்டு தான் பாக்குறோம்? அந்த ஆப்ஜெக்ட் ஆக்காரம் எடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பாக்குறோம். எதை கவனிக்க தவறி விடுகிறோம்? எதை கவனிக்க தவறி விட்டீர்களோ அதுதான் நீங்களே. என்ன கொடுமை பாத்தீங்களா? எதை நான் கவனிக்க தவறி விட்டுட்டனோ அதுதான் நானே. இந்த எண்ணமோ மனமோ இந்த உடலோ நான் அல்ல. ஆனா எங்க முடிச்சு வச்சுக்கிட்டேன்? எதையோ அதை விட்டு போட்டு எது இதை உள்ள மனதில் இதை பற்றி எப்படி வெளியில இருக்கிற லைட்டை கவனிக்க தவறாமல் வெறும் பொருளை பாக்குறேன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி உள்ள ஒரு ஞானம், போதம் பிரதிபோதம் சாஸ்திரம் சொல்ல, ஒரு எண்ணத்திலும் நீ வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்க. ஆத்மா வெளிப்பட்டு தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம்? அதை அப்படியே கவனிக்க தவறி விடுகிறோம். அப்ப எங்க நீ எங்கேயே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்குது? அந்த பார்த்த பொருள், கேட்ட சொல்லு, என்ன வச்சுக்க எனக்கு காது வலி என்ன போயிருக்கோம்? கேட்ட சொல்லு, சாப்பிட்ட சாப்பாடு, தீபாவளியில சாப்பிட்ட சாப்பாடு எங்க போகுது? பலகாரம், அதெல்லாம் என்னது? ஒரு ஹாஃப் கண்ணு மூலியமா போனது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கண்ணு மூலியமா போனது, காது மூலியமா போனது, நாக்கு மூலியமா போனது, தோல் மூலியமா போனது, கண்ணு, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதுலதான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோமே தவிர அதை வச்சுதான் நம்ம தவறு இல்லைங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன். அது இல்லாம எப்படி வாழ்றது? அதுலதான் நம்ம கவனம் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர எதை கவனிக்க தவறிவிட்டோ அதை பிரகாசப்படுத்துற எது இல்லைன்னா இது இல்லையோ. இப்ப இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, பேனா இருக்கிறதுக்கு இல்லைக்கு இல்லாததுக்கு சமம். இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி காமிச்சிட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜின் கற்பனை பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு என் கையில என்ன இருக்குங்க, என் கையில என்ன இருக்குங்கன்னா என்னங்க தெரிய போகுது? தெரியாது. ஆனா அதை என்ன பண்ணிடுறோம்? அழகா மறந்துட்டு எதை பாக்குறீங்க? பேனாவை பாக்குற. கவனிக்க தவறிட்டுமா? சேம் தான் மனதுக்குள் ஒரு அறிவு ஏற்படும் போதும் அந்த அறிவை பிரகாசப்படுத்துவவளாக ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது, பிரம்மம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் இருக்கிறேன். தட் இஸ் நிதித்தியாசனம். புரிஞ்சுங்களா? ஒரு கிளாஸ கவனிக்கிற சிரவணம்ங்கிறது அது. நான் ஃபர்ஸ்ட் லைன் சொன்னது சிரவணம். இதுக்கு என்ன பேரு? நிதித்தியாசனம்னு பேரு. புரிஞ்சுங்களா? அது வந்து ஆத்மா, அதுதான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது சிரவணம். அதுல சம்சய ரகித ஞானம் மனனம். நிதித்தியாசனங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். இது வந்து ஒரு அனுபவத்தை தேடுவது அல்ல. ஏன்னா பெரிய பெரிய ஆச்சாரிகள் நிதித்தியாசனம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. இது வந்து நம்ம ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். கரெக்டா அந்த பரம்பரையில கரெக்டான ஆளுகிட்ட சிக்கல் வச்சுக்கலேன், அதை வேற வாரி அவங்க எதையோ பண்ணி கடைசியில மோட்சங்கிறது கிடைச்சிட்ட மாதிரிதான் இருக்குதுன்னு முடிஞ்சு போச்சு லைஃப். அப்படி இல்லை. சோ அந்த என்ன சொல்றாரு? அதான் இப்ப என்ன சொன்னேன் பாருங்க, எப்படி கனெக்ட் பண்ற பாருங்க. அவ்யக்தம்
தோன்றா நிலையில் இருப்பவன், நான் கொண்டு நிக்க வச்சவன். அதனால வேர்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு சங்கராச்சாரி. அதை முதல்ல பிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் பிடிச்சிக்கோ. இது எங்க பாக்குறது? அனந்த ரூபமாக. இப்ப வெளியில சொன்னது அனந்த ரூபம், நான் ஆதாரமா இருக்கிறேன். இப்ப உள்ள இன்டர்னலா வரும்போது ஆத்மாங்கிறது என்ன, எல்லா ஞானம் எங்க உங்களுக்குள்ள ஏற்படுதோ அதுதான் சுவாமிஜி அழகா சொல்வார். ஒரு எண்ணத்தையும் பிசிக்கி பாரு, நீ இருப்பேங்க. ஒரு எண்ணத்தையும் என்ன பண்ணிப்பாரு, இப்படி இப்ப விதை பிசுக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு ஊற வச்சு விதைய இப்படி பிசுக்கி தோலை எடுத்துட்டு விதைய யூஸ் பண்ற பாத்தீங்களா சில சமையலுக்கெல்லாம், அந்த மாதிரி அவர் அழகா கொடுப்பாரு. நீ வந்து இப்படி ஒரு பிசுக்குனீனா அங்கதான் நீ இருக்கேன்றுவார். ஏன்னா நமக்கு அந்த நம்ம கவனிக்க தவறி விடுகிறோம். இப்ப நம்ம கவனம் எங்க வைக்கிறோம்? இப்ப கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓ இப்படி ஒண்ணு இருக்கு, அப்ப நம்ம எங்க இருந்து பழகிறோம்? இந்த எண்ணம், இந்த அறிவோ, நான் உலக டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் நான் அல்ல, அது எண்ணம், மனம். அதை தாண்டி நான் இருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொன்னது? அச்சிந்தியம். இதெல்லாம் என்ன? சிந்தியம். கண்ணுல கேட்டது, காதல கேட்டது, இதெல்லாம் என்னது? சிந்தியம், மனதுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அந்த எண்ணங்களுக்கு ஒரு எண்ணத்துல இப்ப ரெண்டு இருக்கு. ஒன்னு அச்சிந்தியம், இன்னொன்னு சிந்தியம். அச்சிந்தியம் தான் நானு. சிந்தியம்னா என்னது? காதல கேட்டது, கண்ணுல கேட்டது, வாயில பார்த்தது, சாப்பிட்டது, நோட் போனது, அல்லமெல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் இப்ப பேனா உள்ள தெரியுதா, அது சிந்தியம். அதை பற்றி அறிவு ஏற்படணும்னா, எப்படி கண்ணுல அறிவு ஏற்படனா ஒளி தேவைப்பட்டதோ, என் மனதுக்குள்ள அந்த ஞானம் ஏற்படணும்னா யாரு தேவை? நான் தேவை. அந்த வேர்டு என்னவா மாத்தணும்? நான் தான் என்ன பண்றேன்? சூரியனையே பிரகாசிக்கிறேன். இப்ப சூரியனை பாக்குறீங்க, யோசனை பாருங்க. சூரியனை பத்தின ஒரு தாட் வருதா? அதுதான் அந்த மந்திரத்துல சொல்லுவோம். நட்சத்திர சூரியோ பாதி தாரகம், நட்சத்திரங்கள் அங்கு, அதுதான் அந்த அர்த்தமே. அதுதான். அதாவது இப்ப நீங்க ஒரு சூரியனை பாக்குறீங்க, அந்த ஞானம் உள்ள வந்து ஒரு தாட்டா வந்துருச்சு. அந்த சூரிய தாட்டாக இருந்தாலும் அதை பிரகாச பண்றதுக்கு நான் வேணும். சிந்தியம் சூரியன். அச்சிந்தியமாக இருக்கிற நான் இருக்கிறனாலதான் சூரியன் என்ன ஆகுதுங்க எனக்குள்ள பிரகாசிக்கப்படுகிறது. சூரியனையும் நான் என்ன பண்றேன்? பிரகாசப்படுத்துவளாக நான் இருக்கிறேன். சந்திரனையும் நான் பிரகாசப்படுத்துவளாக நான் இருக்கிறேன். என் சந்திரன் இந்த கை காமிக்கிறது உங்களுக்கு அந்த ரூபம், வர்ணம். சந்திரன் நட்சத்திரம் போடுங்க, நட்சத்திரத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உள்ள நான் பிரகாசப்படுத்தினா தான் நட்சத்திரமே உள்ள விளங்க போகுது. அதத்தான் சொல்றது, நட்சத்திரத்தையும் நான் தான் என்ன பண்றேன்? பிரகாஷ். அப்படி பண்றதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். புரிஞ்சுங்களா? அடுத்த வேர்டு. ஏன்னா எத்தனை வேர்டு பாக்குறதுங்கிறத விட எவ்வளவு டெப்தா ரெண்டு வேர்டு புரிஞ்சாலும் அது சேன சமஸ்கிருத வேர்டு தான். நம்ம இப்ப நம்ம நிதித்தியாசனத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருத வேர்டைத்தான் சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சமஸ்கிருத வேர்டுக்கு மீனிங் தெரியாம, மீனிங்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்த நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னன்னு தெரியணுமே. சோ மனதுக்குள்ள போய் டிராவல் ஆகி இன்ட்ரோவர்ட் ஆகி ஒரு எண்ணத்தை பிடிக்க முடியாத எண்ணத்தை பிடிக்கிறோம். எண்ணத்தை பிடிக்க முடியுமாங்க? எனக்காச்சும் பிடிக்க முடியாத எண்ணத்தை புடிச்சு வச்சு உனக்கு அது எப்படி ஏற்பட்டது அந்த மாதிரி நீங்க இப்ப நீங்க என்ன காதுல கேட்டீங்களோ அதை அப்படியே ஒரு பொருளை பார்க்கும்போது அதுக்கு பொருளை பார்த்துட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து சிந்திக்கிறது. அந்த பொருளை பற்றிய ஞானம் எனக்கு ஏற்படுதுன்னா பின்னால ஒரு ஒளி பிரகாஷ். அந்த இடத்துல இந்த இடத்துல டார்ச் லைட் இல்ல, அது ஞானம். இந்த இடத்துல டியூப் லைட்ல பேனா பார்க்கும்போது அது லைட்டு, ரெண்டு சேரது அது லைட்டு ஜடம். ஆனா உள்ள அதை பிரகாசப்படுத்துறது யாரு? ஞானம், அறிவு. அதுதான் நான். புரிஞ்சுங்களா? அடுத்தது சிவம். அடுத்த வேர்டு சுவாமிஜி கொடுக்கிறது சிவம். சிவம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் யாரு சிவம்னா யாரு? நான் தான் சிவம் திங்க் பண்றேன். எப்படி அச்சிந்தி இப்ப என்னென்ன வேர்டு பார்த்தோம் அதெல்லாம் நான். அச்சிந்தியம், அவ்யக்தம், அனந்தம். அனந்தத்தை அனந்த ரூபம் அது ரெண்டு விதமா பார்த்தேன். அனந்த ரூபம்ங்கிறது மனதுக்குள்ளேயும் பார்க்கலாம், வெளியிலும். சோ அனந்த ரூபமாக நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? அச்சிந்தியமாக. ஏதோ இப்ப நிதித்தியாசம் பண்ணும்போது ஒரு வேர்டை எடுத்து வச்சு அல்லது 2-3 வேர்டை வச்சு நாம அப்படியே சிந்திக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசம். நீங்க தனியா உட்கார்ந்து இப்ப இந்த வகுப்பு கம்ப்ளீட் நிதித்தியாசம் தான். இப்ப நீங்க இந்த வகுப்பை தனியா உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் பல தடவை கேட்டீங்கன்னா தான் நீங்க உங்களால சிந்திக்கவே முடியும். எடுத்தோன்னு நாமள ஓன சிந்திக்க முடியாது. அடுத்த வேர்டு இப்ப சிவம். சிவம்னா உங்களுக்கு தெரியும் மங்களம். அதாவதுங்க அந்த இடத்துல ஷோ தான் தாத்து வரும்.
க்ஷயத்தி இது மங்களம் சொல்லுவோம். பாப்ப க்ஷயத்தி இது மங்களம். ஏன்னா பாப்பம் தான் நமக்கு என்னது அமங்கலமே. அப்ப அந்த பாப்ப க்ஷயம் பண்றதுனால அவருக்கு பேர் என்ன சிவம். இப்ப பொருள் மங்களம். இது எப்படி மங்களம் யாருக்கு என்ன எதை ஜாயின் பண்ணணும்? நான் மங்களம். புரிஞ்சுதா? இதனால மங்களம் அதனால மங்களம் எல்லாம் கிடையாது. என்னுடைய சொரூபமே என்னது? மங்களம். நம்ம சரீரத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம் மங்களத்துங்கிற வேர்டை. இவங்கெல்லாம் அமங்கலம், இவங்கெல்லாம் மங்கல்யம், இவங்கெல்லாம் மாங்கல்யம் போட்டிருக்கனால இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் அமங்கலம் முடிவே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டா அப்படின்னா நான் என்னது அமங்கலம்னு முடிவு பண்ணி வாழ்றேன். பாத்தீங்களா? அதுக்கு தான் கூப்பிடுறாரு. ஏய், அது சரீரத்துக்கு மங்களம் அமங்கலம். நீ எப்பவுமே என்னது சிவம். நீ கணவன் இறந்ததுனால அமங்கலம்லாம் ஆயிட முடியாது. உன்னுடைய சொரூபம் என்னது? சரீரம் வேணா சமுதாயத்துக்கு அது தோன்றலாம், அதை வச்சுட்டு போட்டவங்க. நீ யாரு? மங்களம். முதல்ல அந்த நோஷன் உள்ள கொண்டு வரணும். நான் மங்களம். அதான் என்னது பாப்ப ரகித அப்படிங்கறத இந்த இடத்துல மங்களம்னு என்ன அர்த்தம்? வெளி உலகத்துல மங்களம்னா போட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது மங்களம்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஆத்மா மங்களம்ங்கிறது எப்படி வெளிப்படுத்த? பாப்ப ரஹித்தது. ஆத்மாவில் என்ன கிடையாது? பாப்பம் என்பது கிடையாது. அப்ப எங்கெங்க பாப்பம் எல்லாம் புண்ணியம் எல்லாம் அங்க வந்திருக்குது? மனம் அகங்காரம் புடிச்சு வச்சிருக்கு உங்களுடைய பாப்பத்தையும் புண்ணியத்தையும். உங்களுடைய சொரூபத்துல நோ பாப்பம். அதான் என்னது? நான் எப்படி சிந்திக்கணும்? மங்கள சொரூபமானவள்னா அப்படியே பூவு பொட்டு அப்படி நினைக்க கூடாது. பாப்பரகிதக, என்னுடைய சொரூபத்தில் நோ டிண்ட் ஆஃப் பாப்பம், நோ பர்த், நோ growth. எனக்கு என்ன கிடையாது? நோ பர்த். இந்த சரீரத்துக்கு எல்லாம் உண்டு. ஆனா இப்ப என்ன நிதித்தியாசனம் பண்றோம்? எனக்கு நோ பர்த், எனக்கு நோ growth, எனக்கு நோ என்ன சொல் ஷட் விகாரம் ஒன்னு நினைச்சுக்குங்க. எனக்கு பிறப்பு அஸ்தி எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? நாசமும் எனக்கு உடம்பு தான் நாசத்துக்கு உட்பட்டதுன்னு தானே தவிர அதுதான் அமங்கலமா போகுது. இறப்பு என்பது ஒரு அமங்கலம் நம்ம சொல்றோம். சோ அதுதான் அமங்கலத்துக்கு போகுது. என்னோட சரீரம் இறக்கும் போது அமங்கலத்துக்கு போயிருது, நாட் மங்களம். அதனாலதான் வீட்டு விட்டு வெளியே தொத்தனை வீட்டுல தோட்டுறாங்க, துடைக்கிறாங்க. ஏன்னா அது அமங்கலம். அப்போ சரீரத்துக்குத்தான் அமங்கலம் தோன்றுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? உடம்புக்குத்தான் நாசம் ஏற்படுது, அமங்கலம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நான் மங்கள சொரூபக, பாப்ப ரஹிதத்தை பொறுத்தது. இப்போ 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 இந்த இடத்துல ஒரு சிந்தனை. ஞானத்தை அடைந்தவர்கள் உடைய நிலை எப்படி இருக்கும்? இப்ப நீங்க நிதித்தியாசனம் பண்றீங்க, எப்படி பண்றதுன்னு சொன்னோம். இதனுடைய முடிவு என்ன? நிதித்தியாசனம் செய்துகிட்டு இருக்கிறோம், ஓகே. அப்ப ஞானத்தை அடைந்தவர்களுக்கு மரணம் என்பது என்ன? ஏன்னா மரணத்தை பத்தி பேசணும். ஏன்னா எதுக்குதான் மரணம்? அமங்கலம்ங்கிறது மரணம்னு எடுத்துக்கலாம், பாப்பம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அமங்கலம்ங்கிறது சரீரத்துக்கு மட்டும்தானே தவிர எனக்கு என்ன கிடையாது? இறப்பு என்பது எனக்கு கிடையாது. அதனால எனக்கு எப்பவுமே என்னது? பாப்பம் இல்லாததனால் நான் மங்களம். இறப்பு என்பது எனக்கு இல்லாததால் நான் என்னது? மங்களம். அப்ப ஞானத்தை அடைந்தவர்கள் நிலை என்ன? அதாவது அந்த இடத்துல போய் உட்கார்ந்தவங்க. இப்ப நாம இந்த சரீரம் அபிமானத்தில் இருந்து நிதித்தியாசனம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த இடத்த இப்ப கோடிட்டு காமிச்சனோ வாச்சியார்த்தமாக விளக்க முடியாம லட்சியார்த்தமாக இப்ப 1 மணி நேரமா எந்த இடத்துல போய் உங்களை இழுத்து கொண்டு புரிய வச்சோமோ அது வார்த்தைகளால் விளக்க முடியாத இடம். ஆனா என்ன பண்ற? வார்த்தைகளை யூஸ் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு உங்களை இதுதான் நீனு கோடிட்டு காமிச்சது பாத்தீங்களா? அங்க நிக்கிறோம், நழுவுறோம். நிதித்தியாசனம் பண்ணி போய் உட்காருவோம், திருப்பி வருவோம். நிதித்தியாசனம் பண்ணி உட்காருவோம், வருவோம். நீங்க அங்கேயே போய் உட்கார்ந்தவங்க தான் யாரு? ஞான நிஷ்டை. அதிலிருந்து யாரும் தள்ளிவிடவும் முடியாது. இவங்களும் தவறி போய் கீழே விழுக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டவுட். அங்க போனதுக்கு அப்புறம் ஏன் கீழே வரேன்னா பழக்க தோசை பழக்க மனதினுடைய அபியாசம் தான் நம்மளை பிடிச்சி இழுக்குது. விபரீத ஞானம் தான் பிடிச்சி இழுக்குது, தவிர உள்ள எல்லாம் தளர்க்கலாம் யாரும் இல்லைங்க. அது நீங்க அதுக்கப்புறம் கோமாவுக்கு போயிட்டு இப்ப சில பேர் கேட்கறது, இப்ப நம்ம அந்த மங்களத்துல போய் உட்கார்ந்துட்டோம். என்னில் நான் அமர்ந்து விட்டேன், என் வீட்டை கண்டுபிடித்து நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அப்புறம் காணாம எங்க போவோம்? நிறைய பேத்துக்கு இது ஒரு டவுட். என் வீடு
எதுன்னு தெரியாம நான் எங்க ஓட்டிட்டு இருந்தேன், காதுல கேட்கிற விஷயம், கண்ணுல கேட்கிற விஷயம், அதுதான் மனம், அதுதான் நான் ஓட்டிட்டு இருந்தேன். நான் இப்ப எங்க போய் உட்கார்ந்துட்டேன், என் வீட்டில் நான் அமர்தலுக்கு சமம். எது? ஞானத்துக்கு போயிட்டு அந்த நிஷ்டைக்கு போனதுக்கு பிறகு நாம் அதை மறுபடியும் இழந்துருவோமா? அதுல இல்லாஜி கொஸ்டினே இல்லாஜிக்குங்கிற நான். என் வீட்டில் நான் போய் முதல்ல தொலைஞ்சு போயிருந்தீங்க. எதே இந்த கண்ணு நானு நினைச்சீங்க, காது நானு நினைச்சீங்க, மூக்கு நானு நினைச்சீங்க, உடம்பு நான் நினைச்சீங்க. அப்ப நீங்க உண்மையில் தொலைந்து போனவர்களுக்கு சமம். என் வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து ஒன்னொன்னா தொட அது பேர் என்னங்க? என்னை நான் தொலைத்து விட்டேன். இதுதான் நடக்குது. சாஸ்திரம் படிக்க வரக்கு முன்னால நான் இப்படித்தான் கிளாஸ்க்குள்ள வந்தேன். என்னை நான் பல இடத்துல தொலைச்சேன், ஒரு இடத்துல இல்ல. கண்ணுல சில நேரம், காதுல சில நேரம், மூக்குல சில நேரம், வாயில மனசுல சில நேரம், துக்கத்துல சில நேரம், பக்கத்துல யார் சரீர அபிமானம் வச்சு மமக்காரம் இருக்கு பாருங்க, அதுல சில நேரம், சரீரத்துல சில நேரம், அந்த சரீரத்திலிருந்து பிறந்த விஷயங்கள் இருந்து மமக்காரம், இது என்னது அன்னது, இந்த மாதிரி என்னை பல இடத்துல நான் தொலைச்சிருந்தேன். அப்ப தொலைஞ்சு போயிருந்தேன். அப்ப சாஸ்திரம் கற்று எங்க வர்றேன், என்னுடைய வீட்டை கண்டுபிடிச்சு நான் என்னோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இதுதான் உன் வீடு அப்படின்னு ஒருத்தர் கொண்டாந்து, யார் விடுறா? சாஸ்திரங்கிற குரு கொண்டாந்து உங்களை உட்கார வச்சிடற. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என் வீடு இதுதான், இந்த வீதியில 16ஆம் நம்பர் வீடு இதுதான் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு போய் உட்கார்ந்துட்டான். ஏங்க அப்புறம் தொலைப்பானாங்க? நீங்க கொண்டு எங்க விட்டாலும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. இப்ப அவங்க உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட்டான். திருப்பி அவனை பிக்கப் பண்ணி கண்ணை கட்டி கொண்டு ஒரு பக்கம் விடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. அது வந்து இந்திரிய விஷயங்கள் உங்களை வந்து வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. இந்திரிய விஷயங்கள் என்னது? கண்ணை கட்டி, அவனை கண்ணை கட்டி கொண்டு வெளியில, இப்ப நாயெல்லாம் கொண்டு ஒரு ஓட்டு விடுறேன் அப்படிதான், எங்காவது கொண்டு ஆத்துனா கண்ணை கட்டி கொண்டு விட்டுருவாங்க திரும்பி வராம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களை வந்து உன் இந்திரிய விஷயங்கள், உன் வாழ்க்கையில் நடைபெறுகிற துக்கங்கள், சந்தோஷங்கள் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு தொலைச்சிருமான், தொலைய மாட்டீர்களுங்கிற உதாரணம் கொடுக்குறேன். இப்ப நீங்க போய் உட்கார்ந்துட்டீங்க, உங்க வீடு எதுவும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க, அங்க போய் உட்கார்ந்துட்டீங்க. இப்ப மறுபடியும் நீங்க நழுவுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், அதாவது உங்க வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க குடிச்சு உங்களை கொண்டேயே ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தூக்கி விட்டுறான்னு வச்சுக்குங்க. விட்டுட்டான்னு வச்சுக்காத இந்திரியங்கள் கொண்டு, அதாவது வாழ்க்கையில வருது பாத்தீங்களா, பையன் கல்யாணம், புள்ள கல்யாணம், இதெல்லாம் கொண்டு எங்க விடும், எங்கேயோ கொண்டு விட்டுச்சுன்னு வச்சுக்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குழந்தை பிறக்குது, நான் கிளாஸுக்கு வர முடியல, நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னா, உண்மையிலுமே உங்க வீட்டை நீங்க கண்டுபிடிச்சு அதில் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் 100 மைல் என்ன 1000 மைலுக்கு அப்பால் கொண்டு உங்களை விட்டாலோ நேரம் வந்துட மாட்டோமா கேட்டுக்கிட்டு இதுதான் என் வீடுன்னு. முதல்ல இருந்த நிலம் வேற, எது என் வீடுன்னே தெரியாது. இப்ப என் வீடு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்திரியங்கள் என்ன பண்ணுது? என்னைய ஒரு மனதில் வருகிற துக்கம், மனதில் வருகிற சந்தோஷம், மனதில் வருகிற கர்வம், ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஏன்னா ஃபுல்லா நம்ம குவாலிஃபை ஆகி வரேன். ஒரு கர்வம் வருது, ஒரு பெருமை வருது, ஒரு காசிப்பிங்ல கேட்கக்கூடாத விஷயங்கள் நம்ம கேட்கறோம். ஐயோ நான் ஒருத்தர் சொல்லிதான் இவ்வளவு நேரம் அதை எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கூட படிச்ச ஒருத்தர் சொன்னாங்க, நான் நிதித்தியாசனம் உட்கார்ந்துருக்கும் போது நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு ரொம்ப நிதித்தியாசனம் பண்ண முடியல. ஷாக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னத்த சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் நிதித்யா என்ன சொன்னாங்க அவங்க, நான் வந்து என்னோட, அவங்க சொன்னது இப்ப உங்களுக்கு புரிய லாங்குவேஜ்ல சொல்ல, அவங்க அந்த மாதிரி சொல்லல. என்னில் எங்க வீட்டுல போய் நான் அமர்ந்துட்டேன். ஆனா இந்த வீட்டு விஷயம், கணவர், குடும்பம், என்னோட எடுத்திருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது, நான் வந்து அவங்களோட பேசும்போது அவங்க கொண்டு என்ன பண்ணி விட்டுறாங்க, வெளியில கொண்டு விட்டுறாங்க. நான் மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு நம்ம முதல்ல எப்படி கிளாஸுக்கு வர முன்னால வீடே எதுன்னு தெரியாது. அப்ப என்ன கஷ்டப்பட்டிருப்போம், வீட்டை போய் ராங்கா போய் சேர்ந்திருப்போம். இது என் வீடுன்னு போயிருப்போம், இது என் வீடுன்னு போயிருப்போம். அவன் எட்டி உதப்பாடே, இதெல்லாம் உன் வீடு, என் வீடு பொறுத்தேன். அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போயிருப்போம், அங்க ஒரு உதப்பான். அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போய், அது வந்து வகுப்புக்கு வேதாந்தத்துக்கு வராதுக்கு முன்னால என்னை தொலைத்தல் என்பது வேறு. என் வீடு எதுன்னு தெரியாம கண்ட இடத்துல நான் தொலைச்சு வச்சிருந்தேன். அதுக்கும் இப்ப, ஏன்னா இதெல்லாம் வந்து அதிகமா படிச்சவங்களுக்கு தான் அதிகமா குழப்பம் வரும். அதுக்கும் இப்ப நான் என் வீடு எது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க போய் நான் உட்கார்ந்து சித்த நேரம் உட்கார்ந்து வர்றேன், அது வேற விஷயம். முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை, நான் இந்த குடும்பத்தோட வாழும் பொழுது, ஏன்னா வெளியில போறக்கு ஐடியா பண்ணாங்க. அப்ப சொல்லும் போது நான் சொன்னேன், ஐயோ நீ ரசிகேஷ் போய் ஆசிரமத்துல உட்கார்ந்தாலும் நீ உன் வீட்டை விட்டுருவ, தொலைச்சதா, சோ வீட்லயே இருந்து கண்டுபிடின்னு சொல்லி அவங்க அந்த பாதைக்கு போகாம இருக்கிறதுக்கு நான் சொன்னேன். ஏன்னா வீட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க சொன்னது என் குடும்பம் என்ன என்ன பண்ணுதுன்னா, நிதித்தியாசம் பண்ணி நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டேன், என் வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க லாங்குவேஜ் அவங்க அப்படி சொல்ல, அவங்க அந்த மீனிங்ல சொன்னாங்க.
நான் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நான் போய் அதுல உட்கார்ந்துட்டேன். ஆனா என்ன பண்ணுது, இந்த குடும்பம் நொய் நொய் நொய்னு என்னை கொண்டாந்து இங்க போட்டுது. இந்த பாட்டுக்கு அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, என்கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த பாடு வர்றக்கு கம்முன்னு சன்னியாசம் வாங்கிட்டு போய் உட்கார்ந்துட்டா நொய்யு நொய்யு நொய்யின்னு யாரும் நம்மள இழுக்க மாட்டாங்கல்ல. கரெக்டா தோணுங்க, பூர்வபக்ஷி அப்படிதான் ஆரம்பிப்பான். கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அங்க போய் உட்காந்தேன்னா நான் உண்டு, படிப்பு உண்டு, என்னை யாரும் இந்த நொய் நொய் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுல. புருஷன்னு சொன்னா, பையன்னு சொன்னா, கோயிலுக்கு போனா வேண்டாங்கிறாங்க, ஆத்துக்கு போய் குளிக்கலாம் வேண்டாங்க, நான் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள சாவர மாதிரி இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம அங்க போய் உட்காந்துட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, நீ தண்ணியிலே செத்து சத்தா கூட கேட்க ஆளில்ல அப்படின்னு மனம் சொல்லும். பூர்வபக்ஷி உள்ள உட்காந்துருக்கான். அங்க போறீங்க சரி, நான் உங்ககிட்ட அதான் சொன்னேன், நீ அங்க போற சரி, மனதுக்குள் இருக்கிற வாசனையை என்ன பண்றது? உள்ள இருந்து பொத்தக்குன்னு வருமே, என்ன வாசனை உனக்கு தெரியாது. பூர்வ ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நீ என்ன வாசனையை உள்ள போட்டு வச்சிருக்கீன்னு உனக்கு தெரியாது. அச்சா நமக்கு தெரியாதுங்க. எனக்கு இப்போ என்ன ஸ்கிரீன் எடுத்து பார்த்து இதெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஏதும் தெரியாது. அந்த வாசனை உள்ள இருக்கு, அது எப்ப வெளியில வரும்னு தெரியாது, அது எப்படி வெளியில வரும்னு தெரியாது. அதுதான் சொன்னேன், அவங்க ரொம்ப காஃபிக்கு அடிக்ட். அப்பதான் நான் சொன்னேன், ஒண்ணும் வேண்டாம், உள்ள காஃபி குடிக்கணும்னு ஒரு வாசனை வெளியில புத்துக்கிட்டு வந்துருச்சு, காஃபி குடிச்சே ஆகணும்னு தோணுது. அங்க ஆசிரமத்துல ரிஷிக்கு நீ போற ஊர்ல காப்பின்னா என்னன்னே தெரியாத ஒரு ஊர் போயிட்டின்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? அதை வடவா வீட்டுல புருஷனும் பையனும் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, சுச்சு பீஸ். அப்பதான் அவங்களுக்கு அது புரிஞ்சுது. ஓ, அதாவது அங்க போனா நிறைய பேரு நிதித்தியாசன லெவலுக்கு வந்தவங்க சாதாரண ஆளுங்க இல்லைங்க. என்கிட்ட பேசுறவங்க சாதாரண ஆள் இல்ல, வருடக்கணக்காக அதற்கான முயற்சி பண்ணி டெடிகேட்டடா படிச்சவங்க. சாதாரண ஆள நான் சொல்லல, படிச்சு எஃபர்ட் போட்டு இந்த இடத்துல லாக் ஆயிரும். நிறைய பேர் லாக் ஆயிடுவாங்க. என்னென்ன, இந்த குடும்பத்தை இருக்கிறனாலதான் நான் நிதித்தியாசன. ஆட நீ சைக்கிள் நல்லா ஓட்டுறையா இல்லையான்னு ப்ரஃப்ரோட்ல ஓட்டுனாத்தான் யூ ஆர் எஃபிஷியன்ட் டிரைவர். நான் தனியா ஓட்டுவேன், தனி எதுக்கு பிரயோசனம்? பார்க்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது சைக்கிள் டிரைவிங்ல அது எஃபிஷியன்சியாங்க? ப்ரஃப்ரோட்ல இன்னும் சென்னையில் இருக்கிற மெயின் ரோட் எனக்கு பேர் தெரியாது, அங்க சைக்கிள் ஓட்ட தெரியுதுன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் எஃபிஷியன்ட். சோ குடும்பத்துக்குள்ள எல்லா பிச்சு புடுங்களும் நான் சொல்றேன். பிரஃப்ரோடுங்கிறது இந்த பக்கம் பஸ், அந்த பக்கம் லாரி, அதெல்லாம் பிரஃப்ரோடு. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள பல பிச்சு 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 புடுங்கணும். அதுக்குள்ள சைக்கிள் ஓட்டணும் இல்ல, அதுக்குள்ள என் இடத்துல இருந்து நான் நழுவாம இருக்கணும் இல்ல, அதுதானே கெத்து. நீ தனியா போய் இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, புரிஞ்சுதுப்பா? இப்ப பார்க்ல போய் அந்த பையன் சைக்கிள் ஓடிட்டு தான் பாருங்க, அது மாதிரி ரிஷிகேஷ்ல போய் சைக்கிள் ஓடி என்ன பிரயோசனம்? உள்ள என்ன இருக்குது, விபரீத வாசனை என்னென்ன உள்ள பதிச்சு வச்சிருக்கோம். சோ குடும்பம் தான் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏய் உள்ள உட்கார்ந்து இருக்குது, இது உள்ள இருக்குது, இது உள்ள இருக்குதுன்னு. குடும்பம் தான் சாதனமே. நிதித்தியாசனத்துக்கு குடும்பம் தான் சாதனமா இருப்பாங்க. அது நம்மள ஒரு ஆப்போசிட் ஒரு கேரக்டருக்கு வச்சுங்க, அதுதான் நம்மள மெருகேத்தும். ஒரு இடத்துலயும் நம்மள மெருகேத்துறது கண்ணு பொண்ணுன்னு போன்ற டிக்கெட் நம்மள எதுக்கும் நம்மள மெருகேத்தாது. எது சொன்னாலும் ஆமாங்கண்ணு, சரி கண்ணு, நீ அப்படியே பண்ணு கண்ணுன்னு ஒரு இடத்துல அப்படியே குத்திக்கிட்டு, நீ பண்ற தப்பு, நீ பண்ற தப்பு, நீ நினைக்கிற தப்பு, நீ நடந்தது தப்பு, நீ பேசுறது தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? அதுலதான் நம்ம மெருகேறமே. சோ இது எதுக்கு சொல்லனா, நிதித்தியாசனம் பண்றேன்னே நான் நிதித்தியாசனம் பண்றதுக்காக ரிஷிகேஷ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் நிதித்தியாசனம் பண்றதுக்காக காவிரி கரையில கங்கை கரையில போய் உட்காரணுங்கிறது கிடையாது. சோ என்னுடைய ஏன் என்ன சொல்றேன்னா, நீங்க தொலைஞ்சு போக மாட்டீங்கன்னு சொல்ல வந்த. நீங்க ஒரு இடத்த முதல்ல தேடுனது வேற, ரெண்டாவது உங்க இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களை கொண்டு ஒரு 1000 மைல் கொண்ட அந்த கூட்டான இந்திரிய விஷயங்கள் கொண்டு, குடும்ப விஷயங்கள், குழந்தை, பையன், பொண்ணு எல்லாம் கொண்டு 1000 மைல் தள்ளி கொண்டு உங்களை போட்டாலும் இந்த நாய் வருது பாருங்க, நம்ம வீட்டை ஓன் மீன் கண்டுபிடிச்சு எங்க கொண்டு விட்டாலும் எப்படித்தான் வருதோ, எப்படியோ அது இது நாமளும் மோப்ப முடிச்சு வந்தாலும் நினைக்க கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அது எப்படி வருது, ஆத்த கடந்து விட்டீங்கன்னா நீந்திக்கிட்டு வந்துருதா வீட்டுக்கு, அந்த மாதிரிதான். அதாவது எக்காரணத்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம், நழுவுவோம் இல்லைன்னு நான் சொல்லல. பட் திருப்பி எங்க போய், ஏன்னா நமக்கு வீடு தெரிஞ்சிச்சு, 35/2 பவர் ஹவுஸ் ரோடு தெரிஞ்சு வச்சேன். நீங்க எங்க ஓட்டி விட்டாலும் என்ன பண்ணிடுவோம், எங்க இருக்குது பவர் ஹவுஸ், ஈரோடு எங்க பவர் ஹவுஸ் ரோடு கண்டுபிடிச்சு வரமாட்டோமா? நாயே வருதே, மனுஷன் நாம வரமாட்டோமா? அப்படி புரிஞ்சுக்கோ. நழுவுனா என்னத்த படிச்சு 4 வருஷம் படிக்கிறாங்க, இன்னும் அதே சோகத்துல தாங்க இருக்கிறேன்னா இது எங்க போய் முட்டிக்கிறது? சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளால அதை ரீச் பண்ண முடியும். இதெல்லாம் மாஃபியா, அதுதான் சொல்லுவேன், மாஃபியா லேடிஸ் உள்ள டான்ஸிங். ஒரு லேடி நம்மள டான்ஸ் ஆக முடியாது. என்னன்னா அங்க குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ
என்னை வீட்டில் நான், இதுதான் தன்னில் தானே சுகித்திருத்தல், தனக்கு ஆத்ம கிரீடக. இப்ப புரிஞ்சுங்களா? ஆத்ம கிரீடக, ஆத்ம ரதிகி எல்லாம் என்னது? இதுதான். அதுல போய் உட்கார்ந்துட்டோம். நடுவாம உட்காருன்னா நிதித்தியாசனம் கண்டிப்பா தேவை. அது 2 டைப் ஆஃப் நிதித்தியாசனம். நீங்க எதை வேணா எடுத்து வச்சு இந்த வேர்டு தான் சிந்திக்கணும். அவர் இறைவன் கொடுத்திருக்கார் சிவம். உங்களுக்கு புரியுதா? மங்களம். நான் என்ன பண்ணணும்? நான் பிறப்பு இறப்பு அற்றவள். சிவம்ங்கிற வேர்டு எப்படி பண்ணலாம்? நான் பிறப்பும் கிடையாது, இறப்பும் அற்றவள். எனக்குள்ள பாப்பம்ங்கிறது கிடையாது. இது எது உங்களுக்கு தோணுதோ அதை உட்கார்ந்து பண்றது. அப்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகும்? அப்படியே நீங்க வெளியில டிரான்சாக்சன் பண்ணும்போதோ, ஒருத்தட்ட பேசும்போதோ, ஒரு விஷயங்கள் பண்ணும்போதோ எங்க உட்கார்ந்துருப்போம்? என் வீட்டில் அமர்ந்து கொண்டு டிரான்சாக்சன் பண்றதுதான் ஞான நிஷ்டை. அதுக்கு என்ன முதல்ல என்ன ஆகும்? எடுத்தனது வர முடியாது. ஞானத்தை பெற்றது வர முடியுமாங்க? பை நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனம் இந்த பாதையில் எவ்வளவு முக்கியம் பாருங்க. என்னதான் ஞானத்தை பெற்றாலும் நிதித்தியாசனம் என் வீட்டில் நான் அமர செய்வதுதான் என்னது? நிதித்தியாசனம். தட் இஸ் அசுமிலேஷன் ஆஃப் தட் நாலேஜ். எப்படி பசு அந்த புல்லில் இருக்கிறத தன்னுடையதாக்குவதற்காக, அந்த தன்மயமாக்குவதற்காக, ரத்தமாக மாற்றுவதற்காக அது என்ன பண்ணுது? அசை போடுது. அதே போல பெற்ற ஞானத்தை என் வீட்டில் நான், இது ஈஸியா புரிஞ்சு, இதாங்க ஈஸியான எக்ஸாம். என் வீட்டுல நான் நிக்கிறேன், அவ்வளவுதான். அது சில சமயம் போயிடுவேன். எது? இந்திரியங்கள், அது இழுக்கு, குடும்பத்து விஷயம், பைனான்ஸ் பிரச்சனை, கடன், ஏதோ ஒன்று வரும். ஆனா எங்க நான் ஆத்மாங்கிற இடத்த விட்டு விலகாமல் என்ன பண்ணுவான்? we will do transaction with the world. இதுதான் நிதித்தியாசனத்துடைய பலன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ.